वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयाः विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरस्य महदाह्वय भटनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांगिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यम्। अपगत मदमानैरन्तिमोपाय निष्ठैः अधिगत परमार्थैरर्थकामानपेक्षैः निखिल जन सुहृद्भिर्निर्जित क्रोधलोभैः वरवर मुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। சுவாமி மணவாள மாமுனிகளுடைய ஐப்பசி திருமூல உற்சவம் குரோதி சம்பத்சரத்தினுடைய ஆச்சரியமான இந்த உற்சவம் திருவகீந்திரபுரத்தை எழுந்தருளி இருக்கும் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு விசேஷமான 10 நாள் உற்சவம். தினப்படி திருமஞ்சனம், புறப்பாடு, அலங்காரம், சேவாகாலம் அனைத்தும் விமரிசையாக நடைபெற்று கொண்டு வரும் இந்த வேளையில் சுவாமி மணவாள மாமுனிகள் அனுகிரகித்த ஸ்ரீசூக்திகள், அவர் அவ்வளவு ஆசைப்பட்டு கொண்டாடிய ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள், இவற்றை கொண்டு தசாவதாரத்தை அனுபவிக்க வேணும் என்பது கோயிலாருடைய நியமனம். அதை சிரமேற்கொண்டு ஆழ்வார்கள் உகந்த ராமபிரான், ஆழ்வார்கள் அனுபவித்த ராமன், அந்த தலைப்பில் 2 வார்த்தைகளை விண்ணப்பம் செய்கிறேன். ராமன் சொல்லும் போதே அயோத்தியா ராமன் அயோத்தியில் அவதரித்தார். நாடெங்கிலும் தன் திருவடிகளால் நடந்தார். சீதையும் அவருமாக எங்கும் உலாத்தி திரும்ப அயோத்திக்கு சென்று பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருந்தனர். இந்த கதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது வால்மீகி ராமாயணத்தின் மூலம். அதற்கப்புறம் அந்தந்த மாநிலத்தின் மொழியில் வால்மீகி ராமாயணம் மொழி பெயர்க்கப்பட்டது. பக்தர்கள் பலரும் அனுகிரகித்தனர். இவை எல்லாமே ரிஷிகள் காலத்திலிருந்து வந்த உண்மை. ஆழ்வார்கள் தமிழகத்தில் அவதரித்து அயோத்தியில் அவதரித்த ராமபிரானை தங்கள் ஞானக்கண்ணால் கண்டனர். சில ஆழ்வார்கள் நேரே சென்றும் தரிசித்தனர். ராமனே தங்களுக்கு தெய்வம், ராமன் மனிதனாக அவதரித்த போதும் அவர்தான் தெய்வம் என்பதை உறுதிபட அருளி செய்தவர்கள் ஆழ்வார்கள். ராமனுடைய அனுஷ்டானம், அவருடைய கல்யாண குணங்கள், இவற்றை பார்த்தே நாம் நடக்க வேணும் என்பதுதான் ஆச்சாரியர்களின் விருப்பம். இதில் ஒரு அழகான செய்தி. எந்த ரகசிய கிரந்தங்களை வாசித்து பார்த்தாலும் அதில் ஏதோ ஒரு ராமாயண ஸ்லோகம், ராமாயண கதை நிகழ்வு, அதை கொண்டுதான் சூத்திரங்களுடைய அர்த்தங்களையே நிர்ணயித்து கொடுப்பார்கள். முமுட்சுப்படியாக இருக்கட்டும், சிவஜன பூர்ணமாக இருக்கட்டும், இதை போல எந்த ஒரு கிரந்தம் ரகசிய கிரந்தமாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய அர்த்தம் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்துக்கு. ஆனால் அதற்கு எடுத்த உதாரணம், திருஷ்டாந்தங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து இருக்கும். அதற்கு முக்கிய காரணம், ஸ்ரீ ராமாயணம் ஒரு சரணாகதி சாஸ்திரம். ஆழ்வார்கள் எல்லாரும் பிரபத்தியிலே நிஷ்டை உடையவர்கள், பெருமானுடைய திருவடியே உபாயம் என்று உறுதிபட எழுந்தருளி இருந்தவர்கள். அவர்கள் வழிதான் ஆச்சாரியர்கள் எல்லாரும் வியாக்கியானமும் அனுகிரகித்தார்கள், ரகசிய கிரந்தங்களையும் அருளி செய்தார்கள். அதனால் அவர்கள் அனைவருமே சரணாகதர்கள். இதில் பிரதானமாய் சுவாமி ராமானுஜர் கத்தியத்ரயம் என்று விண்ணப்பித்தார். அதுவே சரணாகதி சாஸ்திரம் தானே. தானும் சரணாகதி அனுஷ்டித்தார். நாம் அனுஷ்டிக்கும்படிக்கு அதை கிரந்தமாகவும் ஆக்கி வைத்தார். இப்படி இவர்கள் எல்லாருமே பிரபத்திங்கிற மரியாதையிலேயே நின்றார்கள். அதே போலத்தான் இவற்றுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஸ்ரீராமாயணமும் ஒரு சரணாகதி சாஸ்திரம், பிரபத்தி சாஸ்திரம்.
அதனால்தான் அதை கொண்டே இவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நிரூபிக்க வேண்டி உள்ளது. இதை போல பாகவத புராணத்திலிருந்து நிறைய எடுத்திருப்பார்களான்னு சொன்னால் அப்படி இல்லை. ஓரிரடங்களில் மட்டும்தான் காணப்படும். ஓரளவுக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேருந்து இருக்கும், ஓரளவுக்கு மகாபாரதத்திலேருந்து இருக்கும். ஆனால் மகாபாரதத்திலிருந்து தத்துவார்த்தங்களை விளக்கக்கூடிய ஸ்லோகங்களை மேற்கோளாக எடுப்பார்கள். பீஷ்மாச்சாரியர் மோட்ச தர்மம், ராஜதர்மம், ஆபத் தர்மம் இதை போல சிலதெல்லாம் சாந்தி பர்வத்தில் விசாரித்தார். அந்த மாதிரி இருக்கிற இடத்திலிருந்து தத்துவார்த்தத்தை, மோக்ஷார்த்தத்தை விவரிக்கக்கூடிய எதுவானாலும் அங்கிருந்து எடுத்துக்கொள்வார்கள். மற்றபடிக்கு மகாபாரத கதைகள் ஆறாரோ எதோ செய்திருப்பார்களா, அந்த கதையெல்லாம் மேற்கோளாக எடுப்பார்களா என்றால் மாட்டார்கள். தத்துவார்த்தத்தை மட்டும் எடுத்துப்பார்கள். ஆனால் ஸ்ரீராமாயணத்துக்கு பெருமையே தத்துவார்த்தமும் அதிலிருந்து தான். அது சேஷத்துவமாக இருக்கட்டும், பாரதந்திரியமாக இருக்கட்டும், சரணாகதியாக இருக்கட்டும், கர்மயோகமாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், எல்லாமே ராமாயணத்திலிருந்து தான். அதற்கு வேண்டிய சின்ன சின்ன உதாரணங்களாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகள், கதைகள் அதுவும் ஸ்ரீராமாயணத்திலிருந்து தான். அதனால தான் இந்த ஆழ்வார்களுக்கும் ஸ்ரீராமாயணத்துக்கு அவ்வளவு நெருக்கம், ஆச்சாரியர்களுக்கும் ஸ்ரீராமாயணத்துக்கு அவ்வளவு நெருக்கம். ராமபிரான் திரேதாயுகத்தில் அவதரித்தார். அனைத்து ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட எம்பெருமான். தான் இருந்த காலத்தில் எல்லாருக்கும் நன்மை செய்தார். தான் வைகுந்தத்துக்கு புறப்பட்ட போது அன்னு சராசரங்களை வைகுந்தத்தே தீங்கிற பாசுரத்தின்படி அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரையும் தன்னோடு அழைத்து போய் சாந்தானிகம்ங்கிற ஒரு லோகம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு இப்பால், அதாவது விரஜைக்கு இப்பால் லீலா விபூதிக்குள் இருக்கக்கூடிய ஒரு லோகம். அந்த லோகத்தில் வாழ்க்கை முடிந்து விட்டு விரஜையை தாண்ட வேண்டியதுதான், நித்திய விபூதியை அடைய வேண்டியதுதான். அந்த இடத்து வரைக்கும் மொத்த பேரையும் கொண்டு போய் விட்டு இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் ராமபிரான்னு சொல்லும்போது அவ்வளவு ஆழமான நம்பிக்கை. ஆழ்வார்கள் எல்லாருக்கும் அத்தனை ஆசை. அனுபவம் கண்ணனிடத்துல நிறைய இருக்கும், ஆனா நம்பிக்கை ராமனிடத்துல உறுதிப்பட இருக்கும். இப்படிதான் எங்கு பார்த்தாலுமே. ஆகவே ஆழ்வார்கள் உகந்த ராமன்னு சொல்ல வேணுமானால் அதற்கு அடிப்படை கருத்து யாது? சரணாகதி, பிரபத்தி. இந்த விஷயத்தை கண்ணன் பெருமான் ரொம்பவும் உபதேசித்தார். ஆனா சாஸ்திரம் முழுக்க, ஸ்ரீராமாயணம் முழுக்க முதல் காண்டத்திலிருந்து கடைசி காண்டம் வரை சரணாகதி சாஸ்திரமாவே இருக்கிறதுனாலே இவர்களுக்கு தொட்டவிடமெல்லாம் உதாரணங்கள் வேணுமானால் அது ஸ்ரீராமாயணத்திலிருந்து தான் கிடைக்கின்றன. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஜன். இது திருவரங்கத்தமுதனாருடைய ராமானுஜன் உத்தந்தாதியில் ஆச்சரியமான பாசுரம். சுவாமி ராமானுஜர் திருப்பதிக்கு எழுந்துருளினார். மேல திருப்பதிக்கு போய் திருமலையப்பனுக்கு மங்களாசாசனம் பண்ணிவிட்டு கீழே வந்தார். கீழேயே தங்கி இருந்தார். பெரிய திருமல நம்பிகள் மேல திருப்பதியிலேருந்து தினப்படி கீழே இறங்கி வந்து ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சொல்லிவிட்டு திரும்ப மேல போய் தினப்படி திரும்ப மேல போய் தீர்த்த கைங்கரியத்தை முடித்து விட்டு மறுநாள் கீழே வந்து ஒரு ஆண்டு காலம் இப்படி காலக்ஷேபம் சாதித்தார். பிதாமஹஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய சிபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத்னு பெரிய திருமல நம்பிகளை பத்தின தனியர். அவர் தான் ஸ்ரீராமாயணத்தில் அவ்வளவு தூரம் ஆழமான ஒரு அவகாகனத்தை ராமானுஜருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவரிடத்துல கேட்டார், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன். ராமாயணம்ங்கிறதே ஒரு பக்தி வெள்ளம், பிரபத்தி வெள்ளம். பக்தி பிரபத்திகள்ல தானே ஆழ்வார்கள் எல்லாரும் தோய்ந்திருந்தது. அதனால ஸ்ரீராமாயணம் தான் அவர்களுக்கு கையிலங்கு நெல்லிக்கனியாய், எதற்கெடுத்தாலும் உதாரணம். எந்த தத்துவத்தை விளக்குவதற்கும் ஸ்ரீராமாயணத்திலிருந்து கதைகள். இப்படித்தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்களே. பாசுரங்கள்னு சொல்லத்தை விட பாசுரங்களுடைய வியாக்கியானங்களை பார்த்தால் அனைத்தும் ஸ்ரீராமாயணமாகவே இருக்கும். அடியன் திருத்தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார், ஒரு காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கும். அது திருவாய்மொழி காலக்ஷேபமா இருக்கலாம், திருநெடுந்தாண்டக காலக்ஷேபமா இருக்கலாம், திருச்செந்த விருத்த காலக்ஷேபமா இருக்கும். அரை மணி நேரம் ஆரோ ஒருத்தர் புதுசா காலக்ஷேபத்துக்கு வந்திருக்கார். அப்படி மூலையில அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். மொத்தம் ஸ்ரீராமாயண விஷயமாவே இருந்துதான். அவருக்கு சந்தேகம் வந்தது, இவர் பகவத் விஷய காலக்ஷேபம் சொல்றாரா, ஸ்ரீராமாயணம் சொல்றாரா, திருச்செந்த விருத்த சொல்றாரா, ஸ்ரீராமாயணம் சொல்றாரான்னு வந்தவருக்கு சந்தேகம் வந்து அவர் யோசிக்க ஆரம்பிச்சுடலாம். ஏன்னா அத்தனை தூரம் இந்த ஆழ்வார் பாசுரத்தை விளக்குவதற்கு ஸ்ரீராமாயணம் தான் பயன்படும். அப்படி ஸ்ரீராமபிரான் ஆழ்வார்கள் அனைவருடைய உள்ளத்தையும் கொள்ள கொண்டவர். இது பார்த்தாலே விளங்கும். எல்லா ஆழ்வார்களாலும் பாடப்பட்டவர். கண்டிப்பாக
மதுர்கவி ஆழ்வார் தவிரன்னு வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவர் பாடியனது கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோன்னு பாடின நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை தவிர தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திருவனேன்னு வாழ்ந்தவர். அதனால அவர் ஒரு புறம் இருக்கட்டும். ஏனைய அனைத்து ஆழ்வார்களும் ராமபிரானை அனுகிரகித்துள்ளனர், அருளி செய்துள்ளனர், அனுபவித்துள்ளனர். அவர்கள் என்னென்ன கோணத்தில் அனுபவித்தார்கள் என்று பார்ப்போம். முதல்லேருந்து ஸ்ரீராமாயண சரித்திரமாகவும் இந்த சரித்திரம் அடுத்தது இது தயரதன் தன் குலமதலாய் தோன்றினார், தோன்றித்தது முதலா தன் உலகம் புக்க தீரா, தன்னுடைய லோகமான வைகுந்தத்துக்கு திரும்ப எழுந்துள்ளினார். அது வரைக்கும் ஸ்ரீராமாயண கதையையே ஆழ்வார்கள் பல பாசுரங்களாலும் பாடியுள்ளார்கள். திருமங்கி ஆழ்வார் தசாவதாரத்தையும் பாடுகிறார். முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான். இதுல ஒவ்வொரு அவதாரமாக சொல்லி கொண்டு வரும்போது முன்னுமி ராமன் பரசுராமனை சொல்லிட்டார், பின்னுமி ராமன் பலராமனை சொன்னார். அப்ப நடுவில் இருக்கிற ராமபிரானை என்னன்னு சொல்லியிருக்க வேண்டும்? முன்னுமி ராமனாய், நடுவிலி ராமனாய், பின்னுமி ராமனாய், இப்படி பாடியிருக்க வேண்டும். அப்படி ஒரு பாடல. முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானால் திருமங்கி ஆழ்வார் அபிப்பிராயம், தான் என்று ஒரு ஆழ்வாருக்கு ஒரு அவதாரத்துக்கு பேர் வருமா? மீனோடு ஆமை கேழல் அரி குரல் இதெல்லாம் புரிகிறது. தான் என்கிற பேரோட அவதாரமானால் ராமாவதாரம் தானான அவதாரமா? ஸ்ரீமன் நாராயணன் தானே அவதரித்தார். தான் என்னென்னலாம் பண்ணணும் நினைத்தாரோ அந்த பெருமை குறையாமல் நடத்தினார். குணசாகரமாக இருந்தார். எல்லாரோடையும் நட்பு கொண்டார், தம்பின்னு ஏற்றுக்கொண்டார். இப்படி பெருமானுக்கு தானான அவதாரம் ஸ்ரீராமாயண அவதாரம். அதனாலதான் தானாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான். ஆழ்வார்களுக்கு பகவானுடைய கல்யாண குணத்தில் தான் ஈடுபாடு. ஸ்ரீராமாயணம் தொடங்கினதும் இந்த 16 கேள்விகளாலே 16 குணங்கள் நிரம்பியவரார் என்றுதான் நாரத பகவான் வால்மீகியினிடத்தில் கேள்வி எழுப்பினார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண ச கோயுக்தா, இப்படியே ஆரம்பித்து இந்த குணம் யார்கிட்ட இருக்கு, இந்த குணம் யாரிடம், இந்த குணம் யாரிடம்? 16 பேரிடத்துல 16 குணங்கள் இருக்கா நான் கேட்க வரல. வால்மீகி நாரதரிடத்தில் விண்ணப்பிக்கிறார், எனக்கு சந்தேகம், இந்த 16 குணங்களும் ஒரே வியக்தி ஒரே அதிகாரியினிடத்தில் ஒரே நேரத்தில் இருக்குமா? இந்த கேள்விக்கு நாரதர் சற்று சிந்தித்தால் உடனே பதில் தெரிந்து விட்டது. இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா. இக்ஷ்வாகு வம்சத்திலே தோன்றின ராமபிரான், அவரிடத்துல தான் ஷோடச கலா பரிபூர்ண சந்திரமண்டலம் போலே 16 கலைகள் நிரம்பி இருக்கும். அப்பதான் பௌர்ணமின்னு சந்திரனுக்கு பெருமை. பெருமானுக்கு ராமச்சந்திரன் திருநாமம். பௌர்ணமி சந்திரனுக்கு எப்படி 16 கலைகள் நிரம்பி இருக்குமோ, ராமச்சந்திரன் பெருமானிடத்தில் 16 குணங்களும் ஏக காலத்தில் நிரம்பி இருக்கும். அதனால நீர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் ராமன் தான். அப்ப 16 குணங்கள் 16 கேள்விகள் குணங்களோட தானே ஸ்ரீராமாயண ஆரம்பம். ராமனை சொல்லச்சேவே சகல கல்யாண குணாபிராமன்னு தானே சொல்லுவார்கள். ஆழ்வார்களுக்கு எதிர விருப்பம்? உயர்வர உயர் நலமுடையவன். உயர் நலம்னு சொன்னாலே குணயுக்தன் அர்த்தம், குணங்களோட சேர்ந்தவர். ஆழ்வார்களுக்கு பெருமானுடைய சொரூபத்தில் ஈடுபாடுன்னு சொல்றதை விட அவனுடைய ரூபத்திலும் குணங்களும் தான் மிக்க ஈடுபாடு. அவனுடைய குணங்களை நம்பித்தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய தோஷங்களை சிந்தித்தால் பயம் வரும். இத்தனை ஜென்மங்களா எடுத்திருக்கோமே, எதோ தப்புகள்லாம் பண்ணி வச்சிருக்கோம், பயமா இருக்கு. நம்ம தோஷங்களை சிந்தித்தாலே பயம், பகவானுடைய குணங்களை சிந்தித்தால் அபயம். பயகிருத்து பயநாசனஹா. நமக்கு எப்படி பயம் வரும்? நம்ம தோஷத்தை நினைத்தா. பயம் எப்ப போகும்? பகவானுடைய குணங்களை நினைத்தால். அந்த குணங்கள்ங்கிற போதே யார் ஞாபகத்துக்கு வருவார்? குணாபிராமன் ராமச்சந்திரன் தானே நினைவுக்கு வருவார். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு அதுல ரொம்ப பிடித்தமா இருக்கு. தானாய் தானாய்னு ஏன் பாடுகிறார்கள்? தானான குணசாலியாய் எல்லா குணங்களும் வெளிப்படும்படியாக ராமபிரானாக திருவதாரம் பண்ணினார். இதுதான் திருமங்கி ஆழ்வாருடைய முக்கியமான அபிப்பிராயம். தானாய்
ஆண்டாளுடைய அவதாரமே கண்ணனுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவள் பிறந்ததே கண்ணனுக்கு தான். பெரியாழ்வார் சொல்லி கொடுத்ததே கண்ணனை பத்தி தான். ஆனால் திருப்பாவையில் ஆண்டாள் பாடியிருப்பது கனைத்து இளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்னு பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தழை வீழ நின் வாசல் கடபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமான செத்த மனத்திக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். சினத்தினால், கோபத்தினாலே. தென் இலங்கை கோமானை செத்த, இலங்கை கோமான் ராவணன், அவனை அழித்த மனத்துக்கினியான். யாருடைய மனத்துக்கினியான்? ராமன். ஆண்டாள் மனத்துக்கினியான், பெரியாழ்வார் மனத்துக்கினியான், ஆழ்வார்கள் எல்லாருடைய மனத்துக்கினியான். தசரதன், கௌசல்யா, சுமித்ரா, ஏன் பிற்காலத்தில் கைகேயி, எல்லா தம்பிமார்கள், ராவணன் உட்பட அனைவருடைய மனத்துக்கு மினியான். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகின்னு சொல்லுவார்கள். சத்ருக்கள் கூட கொண்டாடும்படியான மனத்துக்கினியான். ஆண்டாள் கண்ணனுக்குன்னு இட்டு பிறந்தவள் ராமனை மனத்துக்கினியான்னு பாடுகிறாள். திருமங்கையாழ்வார் தானாய் என்று ராமபிரானையே சொல்லுகிறார். சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரமாக இருக்கட்டும். அதே போல அதற்கு தகுந்தா போல ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பகவத்குண தர்ப்பணம்ங்கிற ஆச்சரியமான எளிமையான ஒரு வியாக்கியானம், சம்ஸ்கிருத வியாக்கியானம். அதில் எழுதும்போது இதெல்லாம் ராமபிரானுக்குன்னு இருக்கிற திருநாமங்கள். சஹஸ்ரநாமத்திலே இந்தந்த திருநாமம் என்னென்னாருக்குன்னு இருக்கும். அதில் ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு பரர்திகி, பரமஸ்பஷ்டா, துஷ்டா, புஷ்டா, சுபேக்ஷணா, ராமோ விராமோ விரஜோ மார்கோனே யோனயோனயா, இதெல்லாம் தொடங்கி ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு. அதுக்கு ஒரு சின்ன அவதாரிக்க வைக்கிறார் பட்டர் எழுதும்போது, இத உபரி மிருத சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தம் ஆக. இதோ சொல்லுகிறார் இத உபரி, இனிமேல் இந்த திருநாமத்திலிருந்து தொடங்கி மிருத சஞ்சீவனம், போகிற உயிரை கூட காப்பாற்றவல்ல ராமனுடைய சரித்திரத்தை கூறப்போகிறார். பீஷ்மாச்சாரியர் சொல்ல போறார். பரர்திகி பரமஸ்பட்டகான்னு தொடங்கி அப்ப அவர் சொல்லும் போதே போகிற உயிரை கூட காப்பாற்றவல்ல ராமநாமம். அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற பெரிய பிடித்தம். 9ஆம் 10 5ஆம் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சாதிக்கும் போது கண்ணன் நாமமே குழறி கொன்றீர்னு சொன்னார். ஆழ்வார் ஒரு கிளி வளர்த்து கொண்டிருக்கிறார். நாயிகா பாவம்னு கொள்க, பெண்ணான தன்மை நாயக்கி கிளி வளர்த்து வருகிறாள். அந்த கிளிக்கு பகவானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறார். ராமநாமம், கிருஷ்ணநாமம், தாசரதி, கோவிந்தா, இது பல திருநாமங்கள். ராமனுக்குன்னு சில திருநாமங்கள், கண்ணனுக்குன்னு சில திருநாமங்கள். அதெல்லாத்தையும் இந்த கிளிக்கு சொல்லி கொடுத்துட்டு தயிர், பழம், நல்ல சோறு, பால், இதெல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கிளியை வளர்த்துருக்கா. கிளியே சில சமயத்தில் நான் பெருமானோட சேர்ந்து இன்பமா இருப்பேன். அப்பெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணநாமத்தை சொல்லும். எனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும். இதே அந்த பகவான் சில சமயம் என்னை விட்டு மறந்து விடுவார், எங்கெங்கோ போய் விடுவார். விரகதாபத்தில் துடிப்பேன், பிரிவாற்றாமை தாங்காது, துன்பப்பட்டு கொண்டிருப்பேன், வாழ்க்கையே முடிந்துவிடக் கூடாதான்னு நினைப்பேன், உயிர் போயிடுமோன்னு தோணும். அந்த சமயத்தில் என் போற உயிரை காப்பாற்றி கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக நீ ஒன்று செய்யணும், ராம 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 ராமன்னு சொல்லு. அப்ப போற உயிர் கூட எனக்கு காப்பாற்றப்படும். கிளி சரின்னு தலையாட்டித்து இவ்வளவு தயிரும் பாலும் சோறும் ஊட்டி ஊட்டி என்னை வளர்த்துருக்கு, இந்த நல்லது கூட நான் செய்ய மாட்டேன்னா அவசியம் சந்தர்ப்பம் வரும்போது செய்கிறேன்னு ஒத்துக்கொண்டது. ஆழ்வாரும் சரி நல்லதாத்தான் செய்யும் நினைச்சிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் பெருமானை விட்டு பிரிந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சந்தர்ப்பம். அப்ப கண்ணனை பிரிந்து இருக்கிறார். இது என்ன சொல்லணும்? உயிர் போயிடக்கூடாது, நம்மாழ்வாருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அப்ப கிளி ஹே ராம ஹே ராம ஹே ராம ராம் ராம்னு சொல்லித்துனா போற உயிர் காப்பாற்றப்படும். இது சொல்லணுமா? நல்லா தயிரும் பழமும் சோறும் சாப்பிட்ட உண்ட மயக்கம். என்ன சொல்றோங்கிறது அதுக்கு சட்டுன்னு மறந்து படுத்து. ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணான்னு சொல்லித்தான். ஆழ்வார் அதுக்கு தான் ரொம்ப வருத்தப்பட்டு பாடுறார். 10 நிமிஷம் கழிச்சு போக வேண்டிய உயிர் இந்த நாமத்தை கேட்ட உடனே 10 நிமிஷம் முன்னாடி போயிடும் போல் இருக்கே. ராமநாமத்தை சொல்லாமல் கிருஷ்ணநாமத்தை சொல்லி என்னை கொன்று விடுவீர் போல் இருக்கிறதேன்னு வருத்தமா பாடுறார். கண்ணன் நாமமே குழறி, குழறினா மாற்றி சொல்லிவிட்டதா? கண்ணன் நாமமே குழறி கொன்றீர்னு பாடியிருக்கிறார். அதுல இருந்தே தெரிகிறது ராமநாமத்தில் ஆழ்வார்
ஆழ்வார்களுக்கு எவ்வளவு நிஷ்டை, அத்தனை தூரம் பிரீத்தி. ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். கடைசியில பட்டாபிஷேகம் நடக்கிறது. அந்த சமயத்துல வால்மீகி சொல்றார், அந்த ஊர்வாசிகள் எல்லாரும் ராமன் 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 என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அபவன் கதாக, ஒத்தருக்கொத்தர் பேசிக்கிறதே ராமநாமன் தான், ராமகதை தான். ராமபூதம் ஜெகதபூது, ராமன் வேறு ஜெகத்து வேறுன்னு இருக்கலையா, ராமனே தான் மக்கள், மக்களே தான் ராமன். ராமாத்வைத்தம் ஆயிடுதான். ராமன் வேறு மக்கள் வேறு நினைக்கலையா. இப்ப நாம் இருக்கோம், சரீரம் வேறு ஆத்மா வேறு தான், இருந்தாலும் எவ்வளவு ஒற்றுமை. ஆத்மா வேறு பரமாத்மா வேறு தான், இருந்தாலும் அவர் அந்தர்யாமியா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவோட எவ்வளவு ஒற்றுமை. அதை போல அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரோட ராமன் பொருந்தி இருந்தானாம். ஆகவேதான் ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் நாட்டை ஆண்டு வந்தான்னு சொல்லுவார்கள். எந்தெந்த ஆழ்வார் எந்தெந்த கோணத்தில் அனுபவிக்கிறார். இந்த ஆழ்வார் எப்படி ராமனை பார்க்கிறார், அந்த ஆழ்வார் ராமன் எப்படி பார்த்தார். ஓர் ஆழ்வாரே பல கோணங்களிலும் பார்த்திருக்கிறார். ஒரு பல ஆழ்வார்கள் சேர்ந்து ஒரே கோணத்தையும் பாடியிருக்கிறார்கள். ஒரு சில சரித்திரங்களை அநேகமா எல்லா ஆழ்வார்களும் பாடுவார்கள். சேது கட்டினார், ராமர் பாலம் கட்டினாரா, குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி கரங்கலீர் அடைக்கலுத்த சலமிரா அணிலம் போலேன்னு தொண்டரடி பொழி ஆழ்வாருடைய பாசம். அநேகமா எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கார்கள். அது என்னமோ இந்த மாதிரி சில சில சரித்திரம் மட்டும் எல்லாரும் பாடுவோம். மராமரம் 7 எய்தான், சால விருட்சங்கள் 7 மரங்கள், 7 மரங்களையும் ஒரே அம்பாலே ராமனை தான். ஆகவே ராமனால் வாலியை கொல்ல முடியும் என்கிற நம்பிக்கை சுக்ரீவனுக்கு வந்தது. இதுதான் சரித்திரம். இதுக்கு ஒவ்வொரு ஆழ்வாரும் மராமரம் எய்தது மராமரம் எய்தது 7 மரங்களை எய்தது விடாமல் பாடுவார்கள். அது என்ன மரத்தை கொய்த சரித்திரத்தை இவ்வளவு முக்கியமா பாடியிருக்காரு என்னால். சீதையை கல்யாணம் பண்ணிடான்னு எவ்வளவு முக்கியத்துவமோ சேது பந்தனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம், மராமர மெய்தத்துக்கு அவ்வளவு. அப்படி அவர்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு. ஆண்டாளுடைய ஒரு அழகான பாசுரம் மனத்திக்கினியான்ங்கிறது 12வது பாசுரம் விண்ணப்பிச்சேன். அப்படியே இன்னொரு 12 பாசுரம் கூட்டிக் கொள்க, 24வது பாசுரம். 12வது பாசுரம் வரச்சேவே ராமனை பத்தி பிரஸ்தாவம் மனத்திக்கினியான். 24வது பாசுரம் வரும்போது பல்லாண்டு பாடினாள், போற்றி போற்றின்னு மங்களாசாசனம் செய்கிறாள். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போற்றி. முதல்ல உலகமளந்த பொன்னடி, பொன்னடி திருவிக்கிரம பெருமானுடைய அடி, அதற்கு பல்லாண்டு பாடிவிட்டாள். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி திருவிக்கிரம பெருமான் திருவடிகளால் உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார், அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. அடுத்தது நின்ன இடத்திலேருந்து வளர்ந்த திருவடிகளுக்கே என்ன நடக்குமோன்னு பல்லாண்டு பாடணும்னால் அயோத்தியிலேருந்து திருப்புல்லாணி வரைக்கும் லங்கை வரைக்கும் நடந்து போன திருவடிகளுக்கு எவ்வளவு பல்லாண்டு பாட வேண்டும். அதைத்தான் சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி. சென்று ஒரு இடத்திலேருந்து வளர்ந்ததில்லை, ஒவ்வொரு இடமா மாநிலமா போய் பண்ணது. சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி, ராமபிரானுடைய திரருக்கு பல்லாண்டு பாடுகிறாள். அந்த இடத்துல 6000 படி வியாக்கியானத்தில் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சில ஆச்சரியமான ஸ்ரீசூக்திகளை சாதிக்கிறார். அதை பார்த்தாலே இந்த ஆழ்வார் இந்த கோணத்துல பார்த்திருக்கார் போல் இருக்கு, இந்த ஆழ்வார் இந்த கோணத்தில் அனுபவிச்சிருக்கார். அவர் 2-3 கோணங்கள் சொல்றார். ஆனா அதெல்லாம் தப்பு. ஆண்டாள் இப்ப பல்லாண்டுக்கு பாடுகிற கோணம் தான் சரி என்பது அவருடைய குறிக்கோள். இப்ப நாம அதையும் எடுத்துப்போம். இருந்தாலும் எந்தெந்த ஆழ்வார் எந்தெந்த கோணத்துல பாடியிருக்காருன்னு சொன்னாரா, அப்படியே வாசி காட்டுறேன். சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் தேவனே தேவனாவான் என்று மண்டோதரி உள்ளிட்டாரை போலே தத்துவ நிர்ணயம் பண்ணுதல். ஆழ்வார்கள் ராமபிரானை பார்க்கும்போது இவன் தான் பரதத்துவம், அதை நிர்ணயிக்கிறதுல ரொம்ப ஆசையம். இதை பண்ணது யாரு? ரிஷிகளுக்கு தத்துவ நிர்ணயத்துல தான் ஆசை இருக்கும். தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஹேதுபி சர்வத்தோமுகை. வியாசராகட்டும் வால்மீகி ஆகட்டும் முதல்ல எண்ணத்தை விசாரித்து பார்ப்பார்கள். எது உண்மை பொருள் தத்துவம், அடைய வேண்டிய புருஷார்த்தம் எது, அதை அடைவிக்கக்கூடிய உபாயம் எது.
தத்துவம், புருஷார்த்தம், ஹிதம், இதை பற்றி தான் விசாரிப்பார்கள். வேதாந்தமே இதைத்தான் விசாரிக்கும். அதனால தான் தத்துவ நிர்ணயத்தை பிரதானமாக சொல்லுவார்கள். மந்தோதரி ராவணன் கீழே விழுந்து கிடப்பதை கண்டாள். ராமன் விஜயராகவனாக நிற்கிறார். அதை பார்த்துட்டு மந்தோதரி சொன்னது 4 ஸ்லோகம். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா. எனக்கு இந்த ராமபிரான் யாருன்னு தெரிந்து விட்டது. ஐயோ ராவணா, அறியாமல் மாண்டு போனாய். இந்த ராமன் யாரையும் கொல்லவே மாட்டார். உன்னையும் அவர் கொல்லவே வரவில்லை. அவர் யாரையுமே கொல்லுவதில்லை. நீ உன் இந்திரியங்களை அடக்காதபடியால், புலனடக்கம் இல்லாதபடியால் மாண்டாய். எனக்கு இந்த ராமன் ஆறுன்னு தெரிந்து விட்டது. இவரை சொல்லுகிறேன். இவர் தான் ஸ்ரீவத்சவக்ஷன், அஜய்யன், சாஸ்வதன், துருவன், வைகுந்தநாதன் என்று தத்துவ நிர்ணயம். ராமபிரான் தான் பரதத்துவம், பரதத்துவம்னு மந்தோதரி அறுதியிட்டாள். அதைத்தான் வால்மீகி செய்வார். அதைத்தான் ரிஷிகள் எல்லாம் செய்வார்கள். அதே போல ஆழ்வார்களுடைய போஷரத்தில் கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தனை அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன். தெய்வம் காகுத்தன் தான். தெய்வம் கல்லாதவர் இலங்கை முடித்த ராமன் தான். இது திருமிழிசை ஆழ்வார் பாசுரம். இவன் தான் தேவன் அப்படின்னு பரதத்துவ நிர்ணயம் பண்ணார். அதே போல தொண்டரடிப்பொழி ஆழ்வார் சாதிக்கும் போது ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செரவிலே அரக்கர் கோனை செத்தனம் சேவகனார். இவர் ஆறு? தேவனே தேவனாவான். இந்த ராமபிரான் தான் தேவன் அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடுறார். இப்படி ஒரு ஆழ்வாருடைய கோணம். அப்ப தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பார்க்கிற பார்வையோ, திருமிழிசை ஆழ்வார் பார்த்த பார்வையோ, இவர் தான் பரதத்துவங்கிறது. ஆண்டாளை கேட்டால் அது எங்க பார்வை இல்லை, அது அவ்வளவு முக்கியத்துவம் இருந்த பார்வையும் இல்லை. அதெல்லாம் ரிஷிகள் பண்ணட்டுமே, வேதாந்த விற்பன்னர்கள் பண்ணட்டும், நமக்கு அந்த பார்வை இல்லை. சரி, வேற என்ன வேணும்னு பார்ப்போம். தன்வில் அங்கை வைத்தான் என்றும் எந்தன் தனிச்சரண் என்றும் கூர் அம்பனல்லால் என்றும் மற்றிலேன் தஞ்சமாகவே என்றும் ரக்ஷகத்துவ புத்தி நடத்தல். ராமன் தான் நமக்கு காப்பாளன். தயரதற்கு மகன் தன்னை அன்னி மற்றிலேன் தஞ்சமாகவே. தசரதன் பெற்ற மைந்தன் தாசரதி ராமன். அவனை தவிர எனக்கு வேற தஞ்சமே கிடையாது. அவர் தான் எல்லாருக்கும் ஒரே புகழ். அதைத்தான் அங்கை வைத்தான் எந்தன் தனிச்சரண். எனக்கு சரணே பெருமாள் தான். இதெல்லாம் ஆழ்வார்களுடைய ஒரு நோக்கம். அப்ப முதல்ல சொன்னது பரதத்துவம்னு நிர்ணயிப்பார்கள். ராமபிரானே பரதத்துவம். பரதத்துவம் தானே நம்மளை ரட்சிக்கணும். நாம் அவர தத்துவம், தாழ்ந்தவர்கள், அவர் உயர்ந்தவர், அவர் தான் காப்பாற்ற வேண்டும். ஆண்டாளுடைய நோக்கம் அதுவா? இல்லை. அவளுக்கு அதிலும் விருப்பம் இல்லை. சரி, வேற என்ன இருக்கும்னு பார்ப்போம். தென்னிலங்கை ஈழழித்த தேவர்க்கு என்னும் என்னையும் உழல் எண்மீன்கள் என்றும் போக்கியதா புத்தி நடையாடி இழவு சொல்லி விடுதல் செய்யாதே. ராமபிரான அனுபவிக்க வேண்டும். அவர் பரமபோக்கியமானவர். அவர் அனுபவிக்க முடியாம இருக்கே. ராமன் எனக்கு அனுபவத்தை கொடுக்கவில்லையே. நம்மாழ்வாரே 6ஆம் பத்து முதல்ல பாடுகிறார். வைகல் பூங்கழிவாய்ங்கிறதுல தூது விடுகிறார். அப்ப சொல்லும் போது மாறில் போரக்கர் மதில் நீரழ செத்துகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உழல். அனுபவிக்கிறதுக்கு என்ன அவர் தரவே இல்லையே. எனக்கு அனுபவம் கிடைக்கவில்லையே. எப்ப ராமனை அனுபவிக்க பெறுவேன்? அனுபவிக்கிறதுக்குன்னு ஆழ்வாருடைய ஆசை இருந்துதான். அதைத்தான் போக்கியதா புத்தி இனியவன் ஆழ்வார் பார்த்தார். பரதெய்வம்னு பார்த்தவர்கள் உளர், ரக்ஷகன்னு பார்த்தவர்கள் உளர், பரமபோக்கியம்னு பார்த்தவர் உளர். ஆனா இதெல்லாம் ஆண்டாருடைய அபிப்பிராயம் இல்லை. இவருடைய திருத்தகப்பனார் சொல்லிக் கொடுத்த படிக்கு சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போர்த்தி. அந்த ராமனின் நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவதுதான் முக்கிய நோக்காக இருக்க வேண்டும். பாக்கி எல்லாம் இருக்கட்டும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டாமா? அதைத்தான் ஆழ்வாரும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் என்று பாடினார். ஆகவே ஆழ்வார்களுடைய மொத்த குறிக்கோள்னு பார்க்க வேண்டுமானால் நடந்த ராமன், ரட்சித்த ராமன், பரதெய்வமான ராமன், ஒரு சீதைக்காக பெண்ணுக்காக இத்தனையும் செய்த ராமன், அந்த ராமன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவதே தான் முக்கிய நோக்கம். அதுதான் ஆழ்வார்களுடைய நோக்கம். இல்லை என்றால் இவ்வளவு சமப்பட்டவருக்கு வேற என்ன செய்ய போகிறோம்? பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடத்தான் முடியும். இலங்கை பாடாளாக படபுருதானுக்கு பல்லாண்டு. இதுதானே பெரியாழ்வார் பாடினார். ஆக மொத்தத்தில் ஆழ்வாருடைய குறிக்கோள் பாக்கி எல்லாத்தையும் விட பல்லாண்டு பாடுதல். அதை எப்படி ஒவ்வொருத்தர் பாடியிருக்கிறார்கள், என்னென்ன மாதிரி ஸ்ரீராமாயணத்தை அனுபவித்திருக்கிறார்கள்னு சற்று விளக்கமாக பார்ப்போம். ஆழ்வார்கள் அனுபவித்த ராமபிரான், ஆழ்வார்களில் தலைவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் ராமபிரானை எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். முக்கியமாய் கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே
நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று பாசுரம் 7ஆம் பத்துல ரொம்ப ஆச்சரியமா முதல்ல சாதிக்கிறார். கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, கல்விக்கு விஷயம் நாம் ஒன்று படிக்க போறோம்னால் எந்த புத்தகத்தை யாரை படிக்கலாம்? ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, கல்விக்கு விஷயம்னா ராமனைத்தான் வாசிக்க வேண்டும். ஏன் அப்படி எனில் கடைசியா எல்லாருக்கும் எதுல விருப்பம்? மோட்சத்தில் போறதுக்கு விருப்பம். முமுட்சுக்கள் அடைய வேண்டியது முக்தி. அதை சட்டென்று கொடுத்ததார். பாக்கி எல்லாரும் நீ கர்மயோகம் செய்தியா, ஞான யோகம் உண்டா, பக்தி யோகம் உண்டா, சரணாதி பண்ணாயா, என்னென்ன உண்டான்னு கேட்டுக்கொண்டிருக்க நீ பற்றுன்னு மற்ற பேர் சொன்னார்கள். ஆனால் ராமபிரான் நான் விடமாட்டேன்னு சொன்னார். கண்ணன் சொல்லும் போது சர்ம ஸ்லோகத்தில் என்னன்னு எழுதினார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, என் ஒருத்தனையே சரணமாக பற்று, நீ பற்று. நீ பற்றினாயானால் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. நீ பற்று, நான் விடுவிக்கிறேன். இது கண்ணன் சொன்னது. ஆனா ராமனுடைய சர்ம ஸ்லோகத்தை பார்த்தால் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதது அகர்ஹிதம். மித்திரன் நண்பன் என்று வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் சரி, அவன் உண்மையா நண்பனா இருக்கணுங்கிற தேவையில்லை. இதே ராமபிரான் விபீஷண சரணாகதியின் போது கூறுகிறார். என சுக்ரீவனுக்கு சந்தேகம், ஒருவேளை விபீஷணன் ஏமாற்றுவதற்காக வந்திருக்கிறானா, ராவணன் பட்சத்திலேயே தான் இன்னும் தொடருகிறானோ என்னமோ, அங்கிருந்து இங்க வந்து ஒற்றனை போல இருந்து நம்மிடத்துல சேர்ந்து நம்மையே கெடுத்து விட்டால் இதெல்லாம் வேஷமா இருக்குமோன்னு சுக்ரீவனுக்கு சந்தேகம். கவலைப்படா சுக்ரீவா, வேஷமிட்டு கொண்டு சரணாகதி பண்ண வந்தா கூட சரி, மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம், நான் விட மாட்டேங்கிறான். அவன் சரணாகதி பண்ணணும் சொல்லவே இல்லை. நண்பன் வேஷமிட்டு கொண்டு வந்திருந்தாலும் நான் விடேன். கதஞ்சன, யாரையும் எப்படியும் எப்போதும் விடமாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவன் தோஷவானானாலும் தோஷத்தோடையே வந்தாலும் சதாமேதது அகர்ஹிதம், எங்க பெரியோர்கள் சொல்லப்பட்ட வழிக்கு அவனை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். இதுதான் ராமபிரானுடைய உறுதி. ஆழ்வார்களுக்கு எங்க நம்பிக்கை வருகிறதுனால், தேவையிடாதவர்னு சுவாமி ராமானுஜர் ராமனுக்கு ஒரு பேர் சூட்டினார். என்ன தேவையிடாதவர்? நீ பற்று என்கிற தேவையிட்டான் கண்ணன். நீ பற்றுகிறாயோ இல்லையோ, நான் விடமாட்டேன் என்று தேவையை, உறுதியை, விரதத்தை தந்தலையில் வைத்துக் கொண்டார் ராமன். தீட்சிதம் விரத சம்பன்னம்னு சொல்லுவார்கள். ராமபிரான் எப்பவும் தீட்சையோட இருப்பாராம், விரதத்திலேயே நோக்கோட இருப்பாராம், அக்னி காரியத்தை விடவே மாட்டாராம். என்னமோ கங்கணம் கட்டிட்டே இருக்காரு, ஏதோ விரதம் பண்ணிட்டே இருக்காரு. என்னால் வந்தவனை விடமாட்டேன், வந்தவனை விடமாட்டேன், என்னை பற்றியவனை விடவே மாட்டேன். இப்படி இருக்கிறவனிடத்துல தானே நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். அப்படித்தான் ஆழ்வார்கள் எல்லாரும் அவனையே பற்றினார்கள். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, யார் ஒருத்தர் நான் விடமாட்டேன்னு சொல்றாரோ, தோஷத்தோட நான் வந்தாலும் விடமாட்டேன்னு சொல்றாரோ, அப்ப கல்விக்கு விஷயமாக அவர் தானே இருக்க வேண்டும். மற்றும் கற்பரோ, வேற யாரையானு போய் கற்பார்களா? கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, அவர் தான் கடைசியில் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தது. புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும். வசிஷ்ட விஸ்வாமித்திரர்களுக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தது ஆச்சரியம் இல்லை. அயோத்தியில் வாழ்கிற சுமந்திரன் முதலானோருக்கு கொடுத்ததில்லை, சாமானிய மக்களுக்கு கொடுத்ததில்லை. புல்லு, பூனை, ஆடு, மாடு முதலானவர்களுக்கும் சராச்சரங்கள் வித்தியாசம் இல்லாமல் அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்தே தீனு குலசேகர ஆழ்வாருடைய போஷனம். அப்படி ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் நான்முகனார் பெற்ற நாட்டுளே நற்பாலு குய்த்தனன், இங்கேயும் நல்ல அனுபவத்தை கொடுத்தார். முடிந்த பிற்பாடு வைகுந்தத்தையும் கொடுத்தார். மோட்சப்பிரதன் யாரோ, யார் அனைவருக்கும் முக்தி அளித்தாரோ அவரைத்தானே நாம பற்ற முடியும். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு அவனே தான் ஈடுபாடு. கல்விக்கு விஷயம்னு சொன்னா ராமபிரான் தான். இத்தனைக்கும் அம்மாழ்வார் கண்ணனுக்குன்னே பிறந்தவர். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு அவருக்கு திருநாமம். கிருஷ்ண பக்தியே உருவானவர். ஆனா அவர் எப்படி ராமபிரானை பற்றி பாடுகிறார்? கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. அந்த சுவாமி நம்மாழ்வார் 6ஆம் பத்து முதல் பாசுரம், முதல் பதிகம் முழுவதும் வைகல் பூங்கழிவாய் வந்து மேயும் குறுகினங்காள் என்று தொடங்கி திருவண்வண்டூர்ங்கிற மலையாள திவதேசம்,
அதற்கு பறவைகளை எல்லாம் தூது விடுகிறார். ஆழ்வார் திருநகரில் எழுந்துருளி இருக்கிறார். அவருக்கு நாயிகாபாவம். பட்சிகளை தூது விட்டு கொண்டிருக்கிறார். அந்த தூது விஷயத்துல தான் சுவாமி மணவாள மாமுனிகளுடைய திருவாய்மொழி நூத்தந்தாதியில் ராமபிரான பத்தின பிரஸ்தாவம். இந்த உற்சவம் மணவாளவன்களோட உற்சவம். என்னதான் நாம ராமானுபவம் கிருஷ்ணானுபவம் இருந்தாலும் ஆழ்வார்கள் பாசுரத்திலிருந்தே பெற்றாலும் அதை சுவாமி மணவாள மாமுனிகள் அனுபவித்திருக்கிறாரா, அவருக்கும் அதற்கும் என்ன தொடர்புன்னு பார்க்க வேணுமா? ஒரு 2 இடங்களை மட்டும் அதற்குன்னு சேர்த்து விண்ணப்பிக்கிறேன். இந்த பாட்டு அனைவரும் அறிந்ததுதான். ஆழ்வார் தூது விடுகிறார். அதை பற்றி 51வது பாசுரம் திருவாய்மொழி நூத்தந்தாதியில் 51வது பாசுரத்தில் வைகள் திருவண்வண்டூர் வைகுமி ராமனுக்கு, திருவண்வண்டூரிலே எழுந்தருளி இருக்கும் ராமபிரானுக்கு, இந்த பேரை இங்கதான் மணவாளர்கள் உபயோகப்படுத்துறார். இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி முழுக்க தேடினால் ராமபிரான்னு நேர சொல்லிவிடுகிறார். இத்தனைக்கும் சுவாமி நம்மாழ்வார் அந்த முதல் பாசுரத்தில் 6ஆம் பத்து முதல் பாட்டில் ராமனுக்குன்னு சொல்லவில்லை. வைகள் திருவண்வண்டூர் வைகள் பூங்கழிவாய் வந்து மேயும் குறுகினங்காள் செய்கொள் சென்னல் உயர் திருவண்வண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்தென் கனிவாய் பெருமானை கண்டு, திருவண்வண்டூர் உரையும் பெருமானை கண்டுன்னு தான் பாட்டில் இருக்கு. இன்னும் வெவ்வேறு பாசுரங்களை பார்த்தால் கண்ணன் காகுத்தன் வெவ்வேறு கண்ணனை பத்தி பாடியிருக்கார். வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாளை பத்தியே பாடுறார். எல்லா பெருமாளையும் பாடியிருக்கார். ஆனா சுவாமி மணவாள மாமுனிகள் இல்ல இந்த பாசுரத்துல தூது விட்டது ராமபிரானுக்கு தான் நிச்சயம் பண்ற பாருங்க. வைகள் திருவண்வண்டூர் வைகுமி ராமனுக்கு என் செய்கதனை புள்ளினங்கால் செப்புமென கைகழிந்த காதலுடன் தூதுவிடும் காரிமாறன் கடலே மேதினீர் நீர் வணங்கு மின். காரிமாறனுடைய கடலையே மேதினீர், இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களே எல்லாரும் வணங்குங்கோள்னு திருவாய்மொழி நூத்தந்தாதி 51வது பாசுரத்துல சொல்றார். வைகள் திருவண்வண்டூர் வைகுமி ராமனுக்கு, திருவண்வண்டூர்ல ராமபிரான் இருக்கிறார்ன்றதே இவர் சொன்னதுதான். அதனுடைய வியாக்கியானத்தில் பார்த்தீர்னால் ரொம்ப ஆச்சரியமா பிளலோகன் ஜி.எஸ். சுவாமி எதனால சுவாமி மணவாள மாமுனிகள் ராமபிரானை இப்படி நிச்சயப்படுத்துறாருன்னு எழுதியிருக்கார். ரொம்ப சுவையான வியாக்கியானம், ஆச்சரியமான செய்தி. ஆர்த்த ரக்ஷணத்திலே அப்படியே வாசிக்கிறேன், அப்படி கேட்டா தான் நல்லா தெரியும். ஆர்த்த ரக்ஷணத்திலே தீட்சித்திருக்கிறவன் ஆகையாலே நம் ஆர்த்தியை அறிவிக்கவே தப்பாமல் நம் காரியம் செய்யும். ஆர்த்தர்கள்னா துடிப்பு மிகுந்தவர்கள், ராமபிரான அடைய வேணும் அந்த துடிப்பு இருக்கிறவா. அப்படி யாருக்கெல்லாம் துடிப்பு இருக்கிறதோ அவர்களை ரட்சித்தே தீருவேங்கிற தீட்சை எடுத்துட்டு இருக்கிறவர் ராமனாம். அதனாலதான் தீட்சிதம் விரத சம்பன்னம்ங்கிறார்கள். அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு நான் துடித்து கொண்டிருக்கிறேன், நாயக்கியான பராங்குஷ நாயக்கியான நான் துடிப்புடன் இருக்கிறேங்கிறத பறவைகளை விட்டு தூது அறிவித்து விட்டோம் என்றால் அவர் திருவண்வண்டூர்ல இருக்க மாட்டார், புறப்பட்டு ஓடோடி வருவார். நம் ஆர்த்தியை அறிவிக்கவே தப்பாமல் நம் காரியம் செய்யும், கண்டிப்பா நம்ம காரியத்தை நடத்துவார். திருவண்வண்டூரில் ஐஸ்வர்யத்திலே கால் தாழ்ந்து நம்மை மறந்தானித்தனை. ஏன் நம்மாழ்வார ராமபிரான் மறந்து போயிட்டார்? சீதை என்ன அசோகவனத்தில் வச்சு மறந்தா போயிட்டார்? அவளை பத்தியே தான் நினைத்து கொண்டிருக்கிறார். எங்க இருக்கிறாள்னு தெரியவில்லை, தூது அனுப்பித்தார், கண்டுபிடித்த உடனே ஓடோடி வந்துள்ளையா. அதே போல திருவண்வண்டூர்ல ஐஸ்வர்யம் ரொம்ப அதிகம், கொஞ்சம் அதுல மறந்து இருக்கிறார் போல இருக்கிறது. நம்முடைய ஆர்த்தி அறிவித்தோம்னா உடனே வந்து விடுவார் என்று அனுசந்தித்து கடகரை 8, கடகர்கள் தான் பறவைகள், சேர்ப்பாரை பட்சிகளாக்கின்னு சொல்லுவார்கள். ஆச்சாரியர்கள் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் கடகர்கள். நம்மை பத்தி பெருமானிடத்தில் பேசி சேர்த்து வைப்பவர் கடக சமாஸ் சொல்லுவார்கள். கடகர்கள்னா சேர்த்து வைப்பவர்கள், நம்ம பத்தி அவனிடத்துல பேசுறவர்கள். ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் இப்ப பறவைகள் தானே கடகர்கள். அதனால கடகரை 8 நத்தியஜேயம் என்ற தசரதாத்மஜனுக்கு, நான் விடேன்கிற உறுதி சொன்ன தசரதன் மைந்தனுக்கு, ராமபிரான் தானே சொன்ன வார்த்தை நத்தியஜேயம், நான் விடேன் என்ற தசரதாத்மஜனுக்கு தன் தசையை அறிவித்து செல்லுகிறபடியை நாயகன் வருமளவும் கண்டு அறியாமல் ஆற்றமாட்டாமையாலே நாயகனை குறித்து தூதுவிடுகிற நாயகி பாசுரத்தாலே அருளி செய்கிறார். மாட்டார், புறப்பட்டு ஓடோடி வருவார். நம் ஆர்த்தியை அறிவிக்கவே தப்பாமல் நம் காரியம் அவர் திருவண்வண்டூர்
முதல் திருவாய்மொழியில் இருக்கிற ஒரு பாசுரம், முதல் பாட்டு இல்லை, பாசுர பதிகத்தில் இருக்கிற ஒரு பாசுரம். அதுல நம்மாழ்வார் சொன்னது மாறில் போர் அரக்கர் ராட்சசர்கள் மதில் நீர் எழ செற்று உகந்த ஏறு சேவகனார் ராமபிரான். இத்தனைக்கு ராமன்கிற பேரே அந்த பாட்டில் இல்லை. இவ்வளவுதான் இருக்கு. அரக்கருடைய மதிலலங்கையை வீழ்த்தின ராவணனை முடித்த ஏறு சேவகனார் அந்த ராமபிரானுக்கு பரவகளே இன்னும் நம்மாழ்வார்னு ஒருத்தி காப்பாற்றப்படாமல் மீதம் இருக்கிறாள். எல்லாரையும் ரட்சித்து விட்டீர்னு நினைக்க வேண்டாம். சீதையை ரட்சித்தா போராது, பராங்குஷ நாயகியும் ரட்சிக்க வேண்டும். நீர் தானே ரட்சகன், நீர் தானே எல்லாருக்கும் சரண்யன் அப்படின்னு போய் சொல்லுங்க. என்னையும் உளள் என்மின்கள், நானும் ஒருத்தி ரட்சிக்கப்பட வேண்டிய கோட்டியிலே ஒருத்தி பாக்கி இருக்கிறேன்னு போய் சொல்லுங்கள். அது அப்படியே எடுக்கிறார். மதில் நீரட செத்துகந்த ஏறு சேவகனார் என்றத்தை நினைக்கிறது. இந்த முதல் வரியில வைகல் திருவண்வண்டூர் வைகுமி ராமனுக்கு நேருக்கு. ராமபிரான் தான் நத்தியஜெயம்னு சொன்னவர். ராமபிரான் தான் ஒரு சீதைக்காகல யார் வந்தாலும் விடமாட்டேன்னு சொன்னவர். அதனால அவரிடத்துல தான் நாம் அறிவிக்கணும் என்றத்தை நினைக்கிறது. இரண்டாம் தூதுக்கு விஷயம் விபவமிரே. இதை ஏன் போட்டிருக்கார்? சுவாமி மணவாள மாமனிகளுடைய ஆச்சரியமான திருவுள்ளம் இது. இரண்டாம் தூது சுவாமி நம்மாழ்வார் மொத்தம் 4 இடங்கள்ல தூது விட்டார். அஞ்சரை மடனாராய், வைகல் பூங்கழிவாய், பொன்னுலகாளீரோ, எங்கானல் அகங்கழிவாய் 4 பதிகங்கள். இந்த 4 பதிகங்களை யாரார குறித்து தூது விடுகிறார் என்று சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தன் ஆச்சாரிய ஹிருதயத்தில் சாதிக்கும் போது வியூக விபவ பரத்வத்வய அர்ச்சகள் தூது 4க்கும் விஷயம். 4 தூது யாரை குறித்து விடுகிறார்னால், முதல் தூது அஞ்சரை மடனாராய், அதுதான் கடலாழியிலே கிடக்கும் பெருமாள், பார்க்கடல் துயின்ன பெருமாள், அதை வியூகம்னு சொல்லிட்டார். அடுத்தது இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற வைகல் பூங்கொழிவாய், இதைத்தான் விபவம்னு சொன்னார். விபவம்னு இருக்கே தவிர விபவத்தில் எந்த அவதாரம்னு அந்த சூத்திரத்திலும் இல்லை. விபவங்கிற மட்டிலும் இருக்கிறது. ஆனா விபவாவதாரங்களில் தசாவதாரத்திலோ நூற்றுக்கணக்கான அவதாரங்களிலோ எந்த விபவத்தை சொல்றார்? ராமனை சொல்றார், நீங்க தான் நிச்சயப்படுத்துறார். ஏன்னா விபவத்தில் தூதுன்னு கூட மணவாளர்கள் பாடிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் இப்படி சொல்லல. வைகல் திருவண்வண்டூர் வைகுமி ராமனுக்குன்னு சொல்றாருனால் விபவத்துக்குள்ளும் ராமாவதாரத்துக்கு தூது விட்டுருக்கார். ஏன் இதை வலியுறுத்தி சொல்லணும்னால், கண்ணனை பத்தி இதே பதிகத்தில் பாசுரங்கள் உள்ளன. ஆனா மணவாளவர்கள் இப்படி சொல்லல, ராமன் தான் சொல்றார். வைகல் திருவண்வண்டூர் வைகுமி ராமன் ஏன்னு பார்ப்போம். அது அவர் சொன்னதான் ரொம்ப ஆச்சரியம். இப்படி இரண்டாம் தூதுக்கு விஷயம் விபவம், வைகல் பூங்கழிவாய் தூதுக்கு யார் விஷயம்? யாரிடத்தில் தூது விடுகிறார்? விபவத்திடத்தே தூது விடுகிறார். விவசாயஞர் ரக்ஷணஸ்தைரியம் பம்போத்தர தேசஸ்தம் என்றாரிரே. என்றாரிரேனா நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் இன்னென்ன திவதேசத்தில் ஆழ்வார் பாடுறாரே, அந்தந்த திவதேசத்தம் பெருமான் ஆழ்வாருக்கு என்ன குணத்தை வெளிப்படுத்தினான்னு சொல்லி கொண்டு வருகிறார். அதுல வியூக சௌஹார்தம் பிரதானம். ஸ்ரீரங்கத்துல வியூகமூர்த்தி சௌஹார்தத்தை காட்டினார். திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகர்ல பரேஸ்வரத்தை காட்டினார். திருக்குடந்தையில் மாதுரியத்தை காட்டினார். வானமாமலையிலே ஔதாரியத்தை காட்டினார். இப்படி ஒரு திவதேசமா சொல்லிட்டு வர்றார். அதிலே பம்போத்தர தேசஸ்தம், பம்பை நதிக்கு வடக்கு பக்கம் பம்போத்தர தேசம் எது? திருவண்வண்டூர். பம்போஸ்தர தேசத்திலே விவசாயஞர் ரக்ஷணஸ்தைரியம். ராமபிரான் தான் ராமஸ்ய விவசாயஜா லக்ஷ்மணஸ்ய தீமதான் வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். எடுத்த செயலை கண்டிப்பா முடிச்சிருவார். சரணாகதன் எப்படி இருக்க வேண்டும்? எடுத்த செயலை நிச்சயம் முடிச்சிடணும். ரக்ஷணஸ்தைரியம், காப்பதில் இருக்கிற உறுதி. ராமபிரான் தான் யாரையும் கைவிட மாட்டேன், ரட்சித்தே தீருவேன் இருந்தார். அனத்தியஜேயம் இருக்காரு, அதைத்தான் ரக்ஷணஸ்தைரியம்னு நாயனார் சொல்றார். ரட்சிப்பதில் ஸ்திரத்தன்மை, விட்டுவிடாத தன்மை. விபீஷணனே வந்தாலும் கைவிட மாட்டேன் இருந்தார் இல்லையோ, அதை விவசாயஞர் ரக்ஷணஸ்தைரியம் பம்போத்திர தேசஸ்தம் திருவண்வண்டூரிலே ரக்ஷணஸ்தைரியம்ங்கிற குணத்தை ராமபிரான் வெளிப்படுத்தினார். அதுக்குத்தான் நம்பி நம்மாழ்வார் தூது விடுகிறார்னு அர்த்தம் பண்ணிக்கணும். மேல சொல்லுகிறார் என்றாரிரே, திருவண்வண்டூரில் பிற்பட்டாரை ரட்சிக்கைக்கு சர்வகாலமும் நித்தியவாசம் பண்ணுகிற சக்கரவர்த்தி திருமகனுக்கு. பிற்பட்டார்னா யாரு? ராமபிரானுடைய காலத்தில் இல்லாமல் நாம் எல்லாரும் பிற்பட்டு போனவர்கள் தானே. அவர் வாழ்ந்த போது நம்ம இல்லையே, இருந்தா கூடவே போயிருப்போமே.
இப்பதானே இருக்கிறோம். அப்ப இப்ப இருக்கிறவாளுக்கு ராமபிரான் கிடைப்பார், கிடைப்பார், திருவண்மண்டூர்ல கிடைப்பார். அதனால பிற்பட்டாருக்கெல்லாம் ரட்சிக்கைக்கு சர்வகாலமும் நித்தியவாசம் பண்ணுகிற சக்கரவர்த்தி திருமகன் எப்பவும் இருப்பாரோ இல்லையோ. அன்னைக்கு இருந்த சக்கரவர்த்தி திருமகன் 11,000 ஆண்டுகள் கழித்து பறப்பு போயிட்டார். இப்ப இல்ல. ஆனா இப்ப இருக்கிற திருவண்மண்டூர் பெருமாள் 1,10,000 ஆண்டுகளானாலும் அங்கதான் இருப்பார். அதனால சதா சர்வகாலமும் எப்போதும் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஜனக குல சுந்தரி ஒரு பக்கம் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லிட்டாரா, சீதை தூது விட்டதையும் சொல்லி எங்கு தூது விட்டாள்னு கூறுகிறார். இப்ப நம்மாழ்வார் தூது விட்டதை சொல்லி எங்கு தூது விடுகிறார்னு சொல்லுகிறார். சீதை ஹனுமானை கண்டாள். அவர் ராமபிரானிடத்திலிருந்து தூதா அசோகவனத்துக்கு வந்துட்டார். இப்ப அசோகவனத்திலேருந்து சீதை திருப்பி அனுப்பணும். ராமபிரானுக்கு தூது விடுறதுக்கு நிறைய பேர் இருந்தா, அது 70 வெள்ளம் வானர சைன்யம், லட்சக்கணக்கான பேர். அதுல ஹனுமானை தேர்ந்தெடுத்து இந்த லங்கைக்கு போயிட்டு வான்னு தூது அனுப்பிச்சார். ஆனா சீதைக்கு என்ன 1000 பேரா இருக்கா? உத்தரவு இல்லையே. வந்த ஒரு ஹனுமான திருப்பி விட்டா தான் உண்டு. பாக்கி இருக்கிறதெல்லாம் ராட்சசிகளும் ராட்சசர்களும். யாரும் சொன்ன பேச்சு கேட்க போறதில்லை, நல்லது பண்ணவே போறதில்லை, அவர்கள்லாம் விட்டுடுவோம். அப்ப வந்த ஹனுமான் ஒருத்தன் தான் இருக்கார், அவரைத்தான் திருப்பி அனுப்பிச்சாகணும். எங்க அனுப்பினாள்? பம்பை, பம்பா சரஸ், கிஷ்கிந்தேல இப்பவும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான பொற்றாமரை குளம். போயிருக்கிற நீங்கள்லாம் சேவிச்சிருக்கலாம். மால்யவான்னு ஒரு மலை இருக்கும், ரிஷமூகம்னு ஒரு மலை, மதங்க முனிவருடைய மலை, சபரியினுடைய ஆசிரமம், இப்படி ஒரு அழகான இடம். நடுவில் துங்கபத்ரா நதி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நதிக்கு பக்கத்துல தான் இதெல்லாம் இந்த மலைகள்லாம். இந்த மலைகளுக்கு நடுவில் பம்பா சரோவரம், பம்பா சரஸ் என்கிற பம்பைங்கிற ஒரு பொய்கை, ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தங்கரையில தான் ராமன் உட்கார்ந்துருக்காராம். சீதை தூது விட்டதாருக்கு பம்பா சரஸ்வனுடைய பொய்கையிலே கிஷ்கிந்தையிலே அமர்ந்திருக்கும் ராமபிரானுக்கு ஹனுமானை சீதை தூது விட்டாள். இப்ப நம்மாழ்வார் யாருக்கு தூது விட்டு கொண்டிருக்கிறார்? பம்பை நதி கரையில் இருக்கும் திருவண்மண்டூர் ராமனுக்கு. அதனாலதான் தேரு நீர் பம்ப வடபாலை திருவண்மண்டூர்னு பாசுரம். இது பம்பா நதி கேரளத்தில் இருக்கு, அது பம்பா குளம் ஏரி அது கிஷ்கிந்தேல கர்நாடகத்தில் இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்குமே பேரு பம்பான்னு இருந்ததா? அதைத்தான் இவர் ஒற்றுமைக்கு அடித்தளமா பிடிச்சுட்டார். அங்கேயும் தூது விட்டது ராமபிரானிடத்துல பம்பை கரையில், இங்கேயும் நம்மாழ்வார் தூது விடுவது அதே திருவண்மண்டூர் பெருமானுக்கு பம்பை கரையில். அப்ப இவர் ஆறா இருக்கணும்? ராமன் தான். அதனாலதான் தேரு நீர் பம்ப வடபாலை திருவண்மண்டூர் ஜனக குல சுந்தரி ஜீவந்தீம் என்று ஆள் விட்டதும் பம்பா பரிசர பர்வதத்திலே வர்த்திக்கிறவரை குறித்தாயிற்று. பம்பா சரோவரம் அங்க கிஷ்கிந்தேல இருக்கிறது, ஹாஸ்பெட் ஹம்பி பக்கத்துல இருக்கு. அந்த மலையில உட்கார்ந்து இருக்கிற ராமபிரான், அவரை குறித்து தானே சீதை தூது விட்டாள். அதே போலத்தான் இங்க சுவாமி நம்மாழ்வாரும் வைகல் திருவண்மண்டூர் வைகுமி ராமனுக்கு என் செய்ததனை புள்ளினங்காள் செப்புமென கைகழிந்த காதலுடன் தூது விடும் காரிமாறன் கடலே மேதினீர் நீர் வணங்கு மின் உலகத்தீரே, நீங்க அவசியம் வணங்க வேணும் என்ன இந்த பாசுரத்துல சொன்னார். இப்படி பல இடங்கள்ல பார்த்தா முக்கியமான சில கருத்துக்கள்லாம் ராமனை பற்றி தான் ஆழ்வார்கள் வைத்துள்ளார்கள். இது மணவாள மாமனிகள் சாதித்தது, ராமபிரான்னு தேர்ந்தெடுத்து சொன்னதுங்கிறதுக்காக அதை இப்ப முக்கியமா விளக்கமா விண்ணப்பிச்சேன். ராமச்சரித்திரம் மட்டும் இல்லை கேட்டா, உத்தர ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திரத்தெல்லாம் கூட ஆழ்வார்கள் விடாம பாடியிருக்கா. ராமாயணத்திலே காணப்படாத சரித்திரங்களை கூட ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். அது முதல்ல எதன்னு சொல்லிட்டு, நமோ ஆஞ்சநேயம் நமோ திவ்யகாயம் நமோ வாயு புத்து. அப்புறம் தெரிஞ்ச கதை என்னன்னு சொல்லி நம்பிக்கிறேன். சுவாமி நம்மாழ்வார் 7ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில் பாடும்போது ஆளியை காண்பரியாய் அரிகாண் நரியாய் அரக்கர் ஊளையிட்டன் நிலங்கை கடந்து பிளம்பு கொளிப்ப மீளியம் புள்ளை கடாய் விரல் மாலியை கொன்று பின்னும் ஆளுயர் குன்றங்கள் செய்து அடர்த்தான் என்று ஒரு பெரிய சரித்திரம் சொல்றார். மாலி, சுமாலி, மால்யவான் இவா 3 பேரும் தான் முதல்ல லங்கையில இருந்த. ராவணன்லாம் ரொம்ப பிற்பட்டவன், குட்டி ராட்சசன். சுவாமி ராவணனை போய் குட்டி ராட்சசன் சொல்லிட்டீர்கள், ரொம்ப பெரியவர்கள்லாம் இருந்தார்களாம். அவர்களை எல்லாம் கருட வாகனத்துல பெருமான் ஏறி கொண்டு போய் எப்பவோ அழித்தார். அதனால லங்கையில் அவர்கள் இருக்க மாட்டாமல் பிளம்பு கொளிப்ப கீழே போய் பாதாளத்தில் ஒளிஞ்சு விட்டார்களாம். அதைத்தான் இந்த சரித்திரம் சொல்றார். ஆளியை காண்பரியாய் மீளியம் புள்ளை கடாய் விரல் மாலியை கொன்று, மாலியை கொன்றார், சுமாலியை கொன்றார், மால்யவான் ஒருத்தன் தான் தப்பித்திருந்தான். இதே நம்மாழ்வார் திருப்புளிங்குடிங்கிற திவதேசத்துக்கு 10
பாசுரம் 9ஆம் பத்து 2ஆம் திருவாயுள்ள பாடினார். பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு என்ற பாசுரத்தில் இது 6ஆம் பாட்டில் சொல்றார். மாசின மாலி மாலிமான் என்று அங்கவர்பட கனன்னு முன்னின்ன காய்ச்சினவேந்தே கடில்முடியானே கலிவயல் திருப்புளிங்குடியாய் என்று காய்ச்சினவேந்த பெருமாள் திருப்புளிங்குடியில் சேனத்த பெருமாள் அவரை பத்தி சொல்லும்போது மாசின மாலி மாலி மானென்று அங்கு அவர் படக்கனன்னு முன்னின்ன மாலி மாலி சுமாலி மால்யவான் இவர்களை எல்லாரும் ராமபிரான் என்றோ அழித்தார். பிளம்பு குளிப்ப அவர்கள்லாம் அப்போதைக்கு அடக்கப்பட்டு பிலத்வாரத்தில் போய் புகுந்த மாதிரி பாதாளத்திலே புகுந்து விட்டார். அதற்கு அப்புறம் தான் இவர்கள்லாம் வெளியே வந்தார்கள். ராவணன் காலத்தில் வந்ததுன்னு இப்படி உத்தர ராமாயணத்திலே அகஸ்தியர் சில சரித்திரங்கள்லாம் ராமபிரானுக்கு சொல்றார். ராவண நாறு அவன் முன்கதையெல்லாம் அகஸ்தியன் தான் சொல்றார். ஹனுமானுடைய முன்கதையெல்லாம் அகஸ்தியர் சொல்றார். இது எல்லாத்தையும் ராமன் அமர்ந்து கேட்டான். அத்தை கூட விடலை, ஆழ்வார்கள்லாம் விடாம பாடியிருக்கார்கள். அவ்வளவு ஏன் ஒரு பாசனத்தில் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமிஷி ஆழ்வார் 3 பேர் ஒரு சரித்திரம் சொல்றார்கள். ராவணன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி அவரிடத்துல தான் எல்லா வரங்களையும் வாங்கினான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. முன்னாடி விஸ்ரவஸ் இருந்தார். வைஸ்ரவசன் அவருடைய வம்சத்துல தான் ராவணன் பிறந்தான். பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணான். இன்னன்னார் இன்னென்ன பிரம்மாவனிடத்துல கேட்கிறார்கள். நிர்தேவத்வேச்சையா நித்ராம் கும்பகர்ணோ விரணீதச்ச தேவர்களே இருக்கக்கூடாது, நிர்தேவர்களா போயிடணும், உலகத்துல தேவர்கள் இருக்கக்கூடாதுன்னு கேட்கணும்னு கும்பகர்ணனுக்கு ஆசையாம். நிர்தே அப்படிங்கிறதுக்கு நித்ர இருதா வரணும், இத்ரான்னு ஆயிடுத்து. அதனால நிர்தேவத்தேச்சையா நித்ராம் கும்பகர்ணோ பிரணீதச்ச எனக்கு நித்ரையை கொடுன்னு கேட்டான். நாக்கு குழறி போச்சு. நிர்தேவத்வம்னு கேட்க வேண்டியவன் நித்ரான்னு கேட்டான். அவ்வளவுதான். கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு பிரம்மா கொடுத்துட்டார். அந்த சமயத்திலே பிரம்மாவனிடத்துல வணங்கி ராவணன் வரம் வாங்கிக்கிறானோ இல்லையோ, எனக்கு இத்தால் மரணம் கூடாது, அவனால் மரணம் கூடாது, ஒன்றும் கூடாது, நான் தான் உலகத்தை ஆள்பவனாக இருக்க வேண்டும். அப்படி கேட்கும்போது ஒரு சின்ன குழந்தையா பிரம்மாவனுடைய மடியிலே பகவான் உட்கார்ந்துட்டாலாம். இந்த சரித்திரம் 3 ஆழ்வார்கள் பாடியிருக்கா. சின்ன குழந்தையா பிரம்மாவனுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டு ராவணன் 10 தலையோட வணங்குறானோ இல்லையோ, அப்ப தன்னுடைய திருவடி கட்ட விரலாலே அந்த தலையை மெதுவா ஒரு குழந்தை தட்டினா ஆர்வம்னு சொல்ல மாட்டா இல்லையா. ராவணன் அதுக்கு கோச்சினாலும் கோச்சுப்பான். அவன் விழுந்து வணங்கி வரம் வாங்கிறதுக்காக வந்திருக்கான். அப்ப இந்த உட்காண்டிருந்த நாராயண பெருமாள், நாராயணன் தான் குழந்தை, அந்த குழந்தை அவனுடைய தலையில இப்படி தட்டி தட்டி இந்த 10ஐயும் தான் ராமபிரானாக நான் கொன்றொழிக்க போகிறேன்னு சொல்லித்துங்கிறார். மாதவத்தோன் தாழ்பணிந்த வாளரக்கன், மாதவத்தோன் தாழ்பணிந்த வாளரக்கன், அதாவது கமலாசனான பிரம்மா அவர் தாழ்பணிந்த அப்போது பாதமத்தால் எண்ணினான் பண்பு. பாதமத்தால் நாராயணன் சின்ன குழந்தையா மடியில உட்கார்ந்து கொண்டு பாதமத்தால் எண்ணினான். 1 தலை, 2ஆம் தலை, 3ஆம் தலை, 4ஆம் தலை, இந்த 10ஐயும் தான் வெட்டி சாய்க்க போறேன் அப்படின்னு பெருமாள் எப்பவோ எண்ணினார்னு பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி 45ஆவது பாசுரத்துல சாதிக்கிறார். பெரியவாச்சான்ல வியாக்கியானத்திலையும் தெளிவா சொன்னார். அதே போல 3ஆம் திருவந்தாதி அதுல பேயாழ்வார் சாதிக்கும் போது நன்குரங்கில் வாய்ந்த குழவியாய், நன்குரங்கில் மடியில பிரம்மாவனுடைய மடியில குழவி சின்ன குழந்தையா பெருமாள் உட்கார்ந்தார். உட்கார்ந்து அவனுடைய தலையை எண்ணினார். எண்ணி இந்த 10 தலையைத்தான் அறுக்க போறேன்னு சொன்னார். அதே போல குடங்கால் மேல் வைத்த குழவியாய், இது 4முகன் திருவந்தாதி 44ஆவது பாசுரம். முன்னாடி சொன்னது 3ஆம் திருவந்தாதியில் 77ஆவது பாசுரம். 4முகன் திருவந்தாதி 44ஆவது பாசுரம் பார்த்தா அத்தை திருமிஷி ஆழ்வார் சாதிக்கிறார். குடங்கால் மேல் வைத்த குழவியாய். குடங்கால்ங்கிறது இடுப்பு மடி பிரம்மாவனுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு இப்படித்தான் பெருமாள் இவனுக்காக வழிகாட்டினார்ங்கிறத சொல்றார். இதை போல துரூகமா இது ஆழ்மீக ராமாயணத்தை தேடினா கிடைக்குமானா அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காது. அந்த மாதிரி அங்க இல்லை. ஆனா ஆழ்வார்கள் பாடியிருக்காளோ இல்லையோ, இதே போல இன்னொரு இடத்தை பார்த்தால் சீதை ஒரு முறை பூமாலையாலே ராமபிரானுடைய கைகளை கட்டினாள். இது பெரியாழ்வார் திருமொழியிலே 3ஆம் பத்து 10ஆம் திருமொழியில ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். 3ஆம் பத்து 10ஆம் திருமொழி முழுக்கவே ஹனுமான் சீதையை சந்தித்து நான் ராமபிரானால் அனுப்பப்பட்ட தூதன் தான் அப்படிங்கிறத விளக்கி கொண்டிருக்கிறார்.
அப்ப சீத்தை கேட்கிறா, அதுக்கு சாட்சி என்ன வச்சிருக்க, அடையாளம் இருக்கான்னு கேட்டா. ஆமாமா, குகனுடன் தோழமை கொண்டது மோர் அடையாளம். குகப்பெருமானோட தோழமை கொண்டார் இல்லையா, காகாசுரனை அடித்தார் இல்லையா, இதெல்லாம் அந்தரங்கமான ரகசியமான செய்திகள் தானே அப்படின்னு ஹனுமான் தனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை எல்லாம் ராமன் சொல்லி கொடுத்தபடிக்கு அவர் இந்த அடையாளம்லாம் சொல்லி அமைச்சிருக்கார். அந்த அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார். அதுல இந்த பாசுர வியாக்கியானம் 3ஆம் பத்து 10ஆம் திருமொழி 2வது பாசுரம், அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம். மலர்கோதாய் இது அடிபணிந்த அடிய விண்ணப்பம் பண்றேன் ஹனுமான் சொல்றார். மல்லிகமா மாலை கொண்டு அங்கு ஆர்த்தது மோர் அடையாளம் எப்போது, எல்லியம் போது இனிதிருத்தலில் இருந்ததோர் இடவகையில் அங்கு ஆர்த்தது மோர் அடையாளம். மல்லிகமா மாலை கொண்டு எங்கோ ஒரு தோட்டம், மாலை பொழுதிலே ஒரு இடத்துல ராமபிரானும் சீத்தையும் உட்கார்ந்து இருந்தார்களாம். ராமபிரான கட்டிடுவேன்னு சீதை ஆசையா சொன்னாலாம். பிரணத்த பாரதந்திரம் இல்லையா, அதனால யாரெல்லாம் தனக்கு ரொம்ப பிரணயிகளோ அவர்களிடத்தில் அடங்கி இருப்பவர் ராமன். என கட்டிடுவியான சீதையை கேட்டாராம். மல்லிகமா மாலை கொண்டு அங்கு ஆர்த்தது மோர் அடையாளம். ஒரு மல்லிகைப்பூ மாலை எடுத்து சீதை கட்டி வைத்து விட்டாள். எல்லியம்பூ மலர்கோதாய் அடியேன் விண்ணப்பம் என்று ஹனுமார் சொன்னார்னு இருக்கு. அதுல மணவாளர்கள் தான் வியாக்கியானம் பண்ணிருக்கார். என பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கிடைக்காதபடியால் சுவாமி மணவாள மாமனுடைய வியாக்கியானம் தான் பெரியாழ திருமொழி. அவர் அதை சொல்லும் போது அம்மா இதுதான் இருக்கிறதுலே அதி ரகசியமான அடையாளம். பாக்கி சரித்திரம் எல்லாம் கூட ஓரளவுக்கு சீதைக்கு யாருக்கானு தெரிஞ்சிருந்தாலும் சரி, சீதைக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியாது. அதுவும் சீதை ராமபிரான மல்லிகை மாலையால் கட்டி வைத்தாள்ங்கிறது ஒருத்தருக்குமே தெரியாதே. இதுதான் ரொம்ப அத்தியந்த ரகசியமான அடையாளம்னு சாய்த்தார். அது எப்படி ரிஷிகள் கூட எழுதாத ஒண்ணே ஆழ்வார்கள் ராமபிரான் விஷயமா எழுதிடுவார்களானால் உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் தேவருடைய சேட்டித்தங்கள் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன், என் நெஞ்சகத்திலே எழுதி வைத்திருக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். அதனாலே ஆழ்வார்கள் எல்லாருமே ராமனிடத்தில் ஈடுபட்டவர்கள் தான், அதுவும் அடையாளத்தோடு ஈடுபட்டவர்கள். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அவருடைய அவதாரத்திலேருந்து தொடங்கி பலவற்றையும் பாடியிருக்கிறார்கள். முதல்ல ராம அவதாரம், அவதாரத்தை ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்கள். கொங்குமலி கருங்குடலால் கௌசலதன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ்ச்சனகன் திருமருகா தாசரதி. தசரதனுடைய மகன் தாசரதி கௌசல்யனுடைய பிள்ளை. அதனாலதான் கௌசலதன் குலமதலாய் கௌசலதன் குலமதலாய் ராமபிரானுக்கு ரொம்ப பிடித்தம். பாக்கி எல்லா பேரை விட நாராயணன் உமக்கு பேரு, ஜெகநாதன் பேரு, ராவணாந்த கண்ணு பேரு, கும்பகர்ணாந்த கண்ணு பேரு, இதெல்லாம் அவருக்கு விருப்பமே இல்லை. அவருக்கு ஆசை தாசரதிங்கிற பேர். தசரதனுக்கு தான் மகன், கௌசலைக்கு பிள்ளை, கைகைக்கு பிள்ளை, சுமித்திரைக்கு பிள்ளை. இத்த சொல்லிக்கிறது தான் அவருக்கு ஆசையம். அதனால குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார், கொங்குமலி கருங்குழலாள் கௌசலதன் குதமதலாய், கௌசலருடைய குலத்துக்கே குழந்தையா பிறந்தார், தங்கு பெரும் புகழ்ச்சனகன் திருமருகா தாசரதி. அடுத்தது இன்னாருக்கு பிள்ளைன்னு சொன்ன உடனே அடுத்தது ராமனுக்கு அப்படி ஒரு வெட்கத்தோட சொல்லுவாராம், ஆசையோட சொல்லுவாராம், ஜனகனுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிப்பாராம். அதான் அடுத்து சொல்றார், சனகன் திருமருகா தாசரதி. சனகன் திருமருகா ஜனகனுக்கு மாப்பிள்ளை, தாசரதி தசரதனுக்கு பிள்ளை. இன்னாருக்கு மாப்பிள்ளை இன்னாருக்கு பிள்ளை. சில பேருக்கு இன்னாருக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கொஞ்சம் மாமனார் சுமாரா இருந்தாலும் சொல்லிக்க வெட்கப்படுவா. மாமனார் சில இடத்துல ஓஹோன்னு இருந்துருவார், அப்பா பேரை சொல்லிக்க வெட்கப்படுவா. இங்க ரெண்டுமே குறைச்சல் இல்லை. தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லதும் சரி, சனகனுக்கு மருமகன் சொல்லினாலும் சரி, தயரதன் தன் மாமதலாய் மைதிலி தன் மணவாளா. இன்னொரு வரவு சொல்றார், தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தார். ஆனா சீதைக்கு கணவன் ஆனாத்தானே ஜனகனுக்கு மருமகனார் முடியும். அதனாலதான் மைதிலிதன் மணவாளான்னு பாடினார். எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்னித்தது முதலா தன்னுலகம் புக்கதீரா. எல்லையில்லாத சீர் தயரதன் அவனுக்கு மகனா பிறந்ததிலிருந்து ராமபிரானுக்கு அவ்வளவு ஆசை. தயரதற்கு மகன் தன்னை அன்னி மத்திலேன் தஞ்சமாகவே அவருக்கு குழந்தையா உதிச்சிருக்காருன்னு சொல்லும் போதே கௌசல்யா சுப்ரஜாகா கௌசல்யா சுப்ரஜாகா, என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்றவையுடையாள்னு சொல்லுவார்கள். இந்த ராமபிரான் பெறுவதற்கு அவ எவ்வளவு பாக்கியம் பண்ணாளோ, அவள் வயத்துல பிறக்கிறதுக்கு இவர் எவ்வளவு பாக்கியம் பண்ணாரோ. ராமனுக்கு தயரதற்கு மகன், அடியன் தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதெல்லாம் ஆசை. நம்ம ஆச்சாரியர்கள் விருப்பப்படுறதும் நம்ம ஆச்சாரிய சம்பந்தத்தால தான் நமக்கு பெருமை, நம்ம தாப்பனார் சம்பந்தத்தால தான் நமக்கு பெருமை. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்விருத்தம் அச்சிந்தையித்வா. நாதமுனிகளை பாரு, என்னை பார்த்து தேவரீர் ஒன்னும் அனுகிரகிக்க வேண்டாம். இது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம்.
என்ன பார்த்து கொடுக்காதே, நாதமணிகளை பார்த்து கொடு. இது எல்லாத்துக்கும் முன்னோடி யார் தெரியுமோ? ராமன் தான். நான் தசரதனுக்கு பிறந்தேன்னு சந்தோஷமாக பாடிக்கொள்ளுகிறார். தயரதற்கு மகன் தன்னை அன்னி மத்திலேன் தஞ்சமாகவேன்னு பாசுரம். கடைசியா பிரம்மாதி தேவர்கள்லாம் ராமராவண யுத்தம் முடிந்து ஆகாசத்துல வந்து நிற்கிறார்கள். ராமபிரான் பேர்ல பூமாரி பொழிகிறார்கள். பவான் நாராயணோ தேவகா, நீர் தான் நாராயணன் தேவதேவன் கொண்டாடுறா. ராமபிரான் மதிப்போட மறுத்துட்டார். அவர் வினயத்தோட மறுத்து, இல்ல ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், என்ன தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லுங்க, என்ன போய் எதுக்கு நாராயணன் ஜெகநாதன்லாம் சொல்லுகிறீர்கள் என்று கைகூப்பி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமானால் அவர் பிறந்ததுல எவ்வளவு ஆசை. ராமனுக்கு பிள்ளையா பிறந்ததுல அவ்வளவு திருப்தினா, ராமனை பிள்ளையா பெற்றதிலே தசரதனுக்கு அவ்வளவு திருப்தி. நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன்னு குலசேகராழ்வார் பாசம். 7 பிறவிகள் எடுத்தாலும் ஒன்னத்தான் பிள்ளையா பெறனா, நான் தான் தகப்பனாரா இருக்கணும். தந்தை மெச்சிய தனையன், தனையனை விரும்பிய தந்தை, இப்படி இருவரும் ராமபிரானுடைய அவதாரம்னு பார்த்தோம். அவதரிச்சார்னாலே அடுத்து சீதா கல்யாணம் தானே. அத்தாழ்வார் எப்படி பாடுகிறார்? பாலகிருஷ்ணனுடைய சேட்டித்தங்களை எங்கும் கேள்விப்பட்டிருப்போம். பாலராமர் சுவாமி இப்ப அயோத்தியில பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கிறது. அவர் 5.5 வயசு பிள்ளையா, 5.5 அடி ஒசரம் தான் எழுந்துள்ளி இருக்கிறாராம். அவரை தான் பாலராமல் ராம்லல்லான்னு சொல்றார்கள். அந்த ராம்லல்லா ஏதானு சேட்டை பண்ணிருப்போம். திருவிளையாடல்கள்லாம் இருக்குமா? கண்ணன்னு சொல்லச்சே மொத்தமே விளையாட்டு தானே. அவர் பண்ணாத சேட்டையா விஷமமா? அதுக்குன்னு தான் ஒரு ஊரே கூடி இருந்தது, ஆசைப்பட்டது. ஆனா அதெல்லாம் ராமன் ஒன்றும் பண்ணதாவே தெரியலையே. பாலகாண்டம் 18வது சர்க்கத்தில் ராம அவதாரத்தை வால்மீகி பகவான் சொன்னார். அதே சர்க்கத்துல 12 வயசு ஆயிடுத்துன்னு விட்டார். விஸ்வாமித்தர் உள்ள வந்தார், ராமனை பிரார்த்தித்தார், கூட்டின்னு போறேன்னு விட்டார், அழைச்சின்னு போயிட்டார். இப்படி கூட உண்டா சுவாமி? பிறந்த சர்க்கம் இந்த சர்க்கத்தில் அவதரித்தார்னா 10-12 வருஷம் பிள்ளை போய் வசிஷ்டர் இடத்துல பாடம் படிச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் ஒரு 15 சர்க்கம் பாட வேண்டாமா? ஒரு காண்டமே பாட வேண்டாமா? ஒரு கண்ணனுக்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ள பாகவதமே முடிஞ்சு விடும் போது, விஷ்ணு புராணம் முழுக்க இருக்கும் போது இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதே 18வது சர்க்கத்துல அவதாரம், அதே 18வது சர்க்கத்துல குருகுல வாசமே முடிஞ்சு போய் விஸ்வாமித்திரர் வந்து யாக சம்ரட்சணத்துக்காக அழைத்து கொண்டே போய் விடுகிறார். நடுவுல ஒண்ணுமே பண்ணலையானால் ஒண்ணு வால்மீகி சொல்லலை. ஆனா நம்ம ஆழ்வார் 2-3 பாசுரம் அழகா பாடினார். கூனிங்கிற மந்தரா, அவளுக்கு கூனிங்கிற மந்தரா, அவளுக்கு முதுகுல கூன் இருக்குமா. அந்த கூன் ஒடுங்கும்படிக்கு சின்ன வில்லு, பொம்மை வில்லு, அதுல உண்ட வில்லு, வில்லுல உருண்டையை வச்சு, மண்ணுருண்டையை வச்சு அந்த வில்லுல அம்பு விடுற மாதிரி அந்த கூனியினுடைய கூனை நோக்கி விடுவான். இந்த அம்பு போய் கூன்ல படுமா, கூன் உள்ள ஒடுங்குமா, கூன் வெளியில வருமா. அதை பார்த்து பண்ணதுதான் ராமன் பண்ண ஒரே சேட்டை. இத்தான் ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார். கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிகூன் உண்ட ஒண்ட ரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமே. திருமழிசைப்பிரானுடைய திருச்சந்த விருத்த பாசுரம் அவர் சாதித்தது. கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனிகூன். கூனியை பத்தி என்ன வர்ணனை? கொண்ட 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 போன்றிருக்காளாம். கொண்டையில மல்லிகைப்பூ சுத்தின்னு இருக்காளாம். மல்லிகைப்பூலேருந்து தேன் ஒழுகுகிறதாம். தேனை குடிக்கிறதுக்கு வண்டு வந்திருக்கான். கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனி. இத்தனை அழகையும் வர்ணித்து விட்டு ஆனா கூன்னு சொல்றாரு. என்னால் இது நம்ம மாட்டோம். ஜீவாத்மா சூக்ஷ்மமா இருப்பார், அணுமாத்திரமா இருப்பார், ஆனந்தமயமா இருப்பார், ஞானமயமா இருப்பார். ஜீவாத்மாவுக்கு எவ்வளவு பெருமைகளுக்கு. ஆனா எல்லா பெருமையும் இருக்கிறச்சே அகங்காரம் மமகாரத்தோட தன்னையே சரீரம் நினைச்சுன்னு திண்டாடுவார். இப்படின்னா மொத்தமா இறக்கி விடுறது இல்லையா? அத்தை தாழ்வார் சொல்லிட்டு இருக்கார். கூனியின் இடத்துல பாக்கியெல்லாம் நல்லா தான் இருந்தது, கூன் தான் குறவு. அதே போல கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்டு அரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். அந்த உண்டவில்ல வச்சு தெரித்தார். இவ்வளவுதான் திருமழிசையாழ்வார் பாடினார். அடுத்த ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். அவர் தன்னுடைய நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியில் முதல் 10 5ஆம் திருவாய்மொழியில் 5வது பாசுரம். கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. கோவிந்தான்னு பாடுறார், ராமானு சொல்லவர். ஆனா சரித்திரம் ராமச்சரித்திரம். கூனே சிதைய, இந்த கூனியினுடைய கூன் சிதைந்து போகும்படிக்கு உண்டவில் நிறத்தில் தெரித்தாய். உண்டவில்ல வைத்து அடித்தே, உண்டையை வைத்து மண்ணுருண்டையை வச்சு அம்பா வச்சு அடிச்சே. கோவிந்தான்னு பாடுறாரு. ஏன்னா சுவாமி பராசர பட்டருடைய காலக்ஷேப கோட்டி.
இது என்னது, ஏன் கோவிந்தான்னு பாடியிருக்கார், ராமான்னு சொல்ல வேண்டாமானால் ஆழ்வார் யோசிச்சு பார்த்தாராம். இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ராமன் பண்ணுவார்னு நம்ப முடியறதா, கண்ணன் தான் பண்ணுவாரா? யோசிச்சு பார்த்தா சுவாமி ராமன் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், இதெல்லாம் கண்ணன் தான் பண்ணியிருக்கணும். ஏதோ பேர் மாற்றி கீத்தி ராமாயணத்தில் எழுதிட்டார் வருமோ, ராமாயணத்திலும் எழுதலை. அதனால இது பேரை பண்ணது ராமனாவே இருந்தா கூட பேர் பழியையாவது கண்ணன் தலையில் வச்சிருவோம். அதனாலதான் கோவிந்தான்னு பாடினார். கூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான்னு பாசுரத்தை முடிச்சுட்டார். பட்டர் ஒரு சரித்திரம் வேடிக்கையா சொன்னாராம். போம் பழியெல்லாம் அமணன் தலையோட போம். பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம்னு சொல்றோமோ இல்லையோ, பண்ணது ஒருத்தன், ஆனா பழி இன்னொருத்தன் இடத்துல போச்சு. ஒரு இடத்துல ஒரு திருடன் கண்ணக்கோல் வச்சு திருடன்னு போறான், பண்றது தப்பு காரியம். கண்ணக்கோல் வச்சு திருட போறான். சொவுரு ஈரச்சோவரா இருந்துதான், அதனால சொவுரு இடிஞ்சு திருடன் தலையிலே விழுந்து திருடனுக்கு பிராணம் படுத்து. திருடன் மனைவி சும்மா இல்லை, அவன் நேர தேசத்து ராஜா நடத்துல போறான். இது மாதிரி என் கணவன் மரித்து விட்டார், அதுக்கு அந்த சொவுரு தான் காரணமாச்சு, யார் ஈரச்சோறு வச்சதுன்னு கொத்தனாரை கூட்டு கேளுங்க இப்படின்னு அவர் புகார் பண்ணா. ராஜாவது சொல்லியிருக்க வேண்டாமா, உன் கணவன் திருடினது தப்பு, இதுக்கு ஊரார் எதுக்கு படி சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவனுக்கு என்ன தோணித்தோ தெரியல, கூட்டுவா கொத்தனாரேனா. சரின்னா வந்தான். ஏன் இந்த மாதிரி வச்ச, சொவுரு ஏன் ஈரமா போச்சு? அதனால தானே இது இடிஞ்சு விழுந்தது. அது சித்தாள் ஜலத்தை ஜாஸ்தி குத்திட்டா, அதனால கலவை ரொம்ப படபடான்னு போயிடுது, அதனாலதான் சொவுரு ஈரமா போச்சு. உடனே சித்தாளை கேளுமா. சித்தாளை கூட்டி, ஏன் தண்ணீர் அதிகமாக ஊற்றினாய்? பானை வழக்கத்தை விட பெரிய பானையா இருந்தது, அதனால நிறைய தண்ணீர் பிடிச்சது, எனக்கு எவ்வளவு கொட்டணுன்ற அளவு தெரியல, கொட்டிவிட்டேன்னா. பானை பண்ணவன் குயவனை கூடுவான்லாம். குயவனை, நீ ஏன் பானை பெருசா பண்ண? நான் பானையை பிடிச்சிருந்தே இப்படி வேடிக்கை பார்த்துருந்தேன், ஆரோ ஒரு பெண்மணி அந்த பக்கம் வேகமா போயிருந்தா, எதுக்கு போறான்னு ஒரு நிமிஷம் அவளை பார்த்தேன், பானை வாயும் வயிறும் பெருத்து போச்சு, அதனால எனக்கு தெரியல, பண்ணி கொடுத்துட்டேன். அந்த பெண்ணை கூப்பிடுவாங்க. அவ வந்தா, நீயே அந்த பக்கமா போனேன்னா, என் புடவைய துவைக்கிறதுக்கு வண்ணான்ட்ட கொடுத்துருந்தேன், அவன் 10 மணிக்கு தரேன்னா 11 மணி ஆச்சு, கொடுக்கல, அத்தைத்தான் வாழ்ந்து வருவோங்கிறதுக்காக அப்படி போயிட்டு இருந்தேன், அவன் நேரம் கழிச்சு கொடுத்தது அவன் தப்புன்னா. சரி வண்ணான கொண்டு வான்னா. வண்ணா வந்தான். நீ ஏன் நேரம் கழிச்சு கொடுத்தேன்னா? இல்ல அங்க ஒரு சன்னியாசி உட்காண்டிருந்தார், துவைக்க போன வண்ணாந்துறையில சன்னியாசி உட்கார்ந்தார், நான் எப்படி அவர் பேர்ல தண்ணீர் பட துவைக்கிறதுன்னு அவர் போட்டமேன்னு காத்திருந்தேன், அவர் போவே இல்லை, அதனாலதான் எனக்கு நேரமாச்சு, அதனாலதான் துணியை கொடுக்குறேன்னா. சன்னியாசி எழுத்துன்னு வாங்க. அவர் பேசாத சன்னியாசி, மௌனவிரதம். அவர் ராஜா கேட்டான், நீ ஏன் அந்த இடத்துல உட்கார்ந்து ஏன் வண்ணான துவைக்க விடலேன்னு. அவர் பதிலே சொல்லலையோ இல்லையோ, இவன் தான் குற்றவாளி, தலையை வெட்டிடுன்னுட்டான். எங்க ஆரம்பிச்ச கதை எங்க முடிஞ்சு போச்சு. அத போல ராமன் பண்ண ஒண்ணு, கூனேசதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா அப்படின்னு கண்ணன் தலையில் வச்சுட்டாரு. என்னால் கண்ணக்கோல் வச்ச திருடன் பேர்ல இருக்கிற தப்ப கடைசியில் ஒரு சன்னியாசி பேசலைங்கிறதுக்கு அவன் தலையில ஒருத்த வச்சுட்டானோ இல்லையோ. இந்த கதையெல்லாம் எங்க இருக்கிறது? ஏதோ வேடிக்கைக்கா ஆச்சாரியர்கள் எதுவும் சொல்லவே மாட்டார்கள், தத்துவார்த்தமா தான் பேசுவா. இத போல ஓரிரு இடங்கள்ல மட்டும் கிடைக்கும். அப்படி ஆழ்வார் வேடிக்கையா பாடின இடம் கூனேசதைய உண்டவில் நிறத்தில் தாய் கோவிந்தா. அடுத்து தாடகை ராமன் முடித்தார். வந்ததிர்ந்த தாடகதன் உரத்த கீறி வருகுருதி புலிதரவன் கணையொன் நேவி. வன் கணையினாலே, ஒரே கணையாலே ராமபிரான் தாடகை முடித்தார். விஸ்வாமித்தருடைய வேள்வியை ரட்சித்துக் கொடுத்தார். தொண்டரடிப்படி ஆழ்வார் பாட்டு நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடிதிரல் அயோத்தியம் மரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. மாமுனி வேள்வியை காத்தார். தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொடந்த கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அதை போலத்தான் இங்கேயும் சாதித்தார். மாமுனி வேள்வியை காத்த அவபிரதம் ஆட்டி அடுதிரல் அயோத்தியம் மரசே 6 நாட்கள். இன்னைக்கு கங்கை கரையில பக்சர்ங்கிற இடம் இருக்கு, பீகார்ல இருக்கு. அதான் சித்தாசிரமம். வாமனாவதாரம் முன் அவதாரம் இல்லையா, அந்த அவதாரத்துல இதான் ஆசிரமம். அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தான் விஸ்வாமித்திரர் யஜ்ஞம் பண்ணிருக்கார். 6வது நாள் தான் மாரீச்சன் சுபாகு 2 பேரும் வந்தார்கள். சுபாகுவை கொன்னுட்டார், மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார். அந்த சரித்திரம் தான் சொல்றார். முனிவன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. 8ஆம் பத்து பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அங்க ஒரு ஆச்சரியமான அர்த்தம். முனிவன் வேள்வியை, அதாவது விஸ்வாமித்திரருடைய யாகத்தை கல்வி சிலையால் காத்தானூர்னு இருக்கு. கல்வி சிலைங்கிறது என்னது? அது என்ன பாடம் படிக்குமா?
சிலைன்னா வில்லு தெரியுது, கல்வி சிலைனா பாடம் படிக்கிற போதே வைத்து கொண்டிருந்த சிலை. அப்படின்னா ராமபிரான் குருகுல வாசத்தில் இருக்கார், விஸ்வாமித்திரட்ட பாடம் படிச்சுட்டு இருக்கார், இன்னும் கல்யாணம் ஆகலேன்னு அர்த்தம். கன்னி போர்னு சொல்லுவோமே, முதல் போர் கன்னி போர், இதுதான் இன்னும் கல்யாணமே ஆகலை, இன்னும் எங்கேயும் சண்டையே போட்டதில்லை. ராமபிரானுக்கு முதல் சண்டையே தாட்டகையோட தான். அதனாலதான் இந்த கல்வி சிலையால், கல்வி சிலை கல்வி கற்கிற போதே பிரம்மச்சாரி ராமன் குருகுலவாசத்தில் பிடித்து கொண்டிருந்த வில். அதுக்கப்புறம் தானே வில்ல முறிச்சார். அதுக்கப்புறம் வைஷ்ணவ சாபத்தை பரசுராமரிடத்துல இருந்து வாங்கினார், அந்த வில்ல கையில பிடிச்சிருந்தார். அது கல்யாணமான வில்லு போலுது. இதுதான் கல்வி கற்கும் போது வில். கல்வி சிலையால் காத்தானூர் கண்டபுரம் நாம் என்னார். சீதா விவாகத்தை ஆழ்வார் சொல்லும் போது, காந்தள் முகிழ் விர சீதைக்காகி கடுஞ்சிலை சென்றிருக்க வேந்தர் தலைவன் சனகராஜன் தன் வேள்வியர் கண்டார் உளர். எல்லாரும் வேள்வியில பார்த்துட்டு இருக்கா. பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்து முதல் திருமொழியில பாசுரம், தலைவன் வேந்தர் தலைவன், எல்லா அரசர்களுக்கு அரசன், ராஜரிஷியான ஜனகன் சனகராஜன் தன் வேள்வியர் கண்டார் உளர். அவர் தனுரியாக ஏற்படுத்தி வச்சிருக்கார். அந்த இடத்துக்கு தான் விஸ்வாமித்திர ராமலட்சுமணர்கள் அழைச்சின்னு வந்தார். வத்சராம தனு பஷ்ய, ராமா போய் அந்த வில்லை பார்த்துட்டு வரனார். ராமன் எழுந்து நடந்த பாங்க பார்த்தாலே இந்த பிள்ளை வில்லை எடுத்துட போறான், முறிச்சிட போறான்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் கண்ணை அமைக்க கூடாது, அதுக்குள்ள ராமபிரான் பண்ணி முடிச்சிட போறாரேன்னு இழுத்து பிடிச்சுன்னு இருந்தாலும் கண்டாருளர்னு பாசுரம் பண்ணாரோ இல்லையா. திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கையாழ்வார் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டார். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் 13ஆவது பாசுரத்தில் வில்லிருத்தால் மெல்லியல் தோல் தோய்ந்தான். சீதா கல்யாணத்தை அவ்வளவு நேர்த்தியா வர்ணிக்கிறார் திருமங்கையாழ்வார். வில்லிருத்தாள்னால் வில்ல முறிச்சுட்டார். அவர் முறிக்கணும்னு எடுக்கல, நாணேற்றத்துக்கு தான் எடுத்தார். ராமன் ஒரு வகை வச்சிருக்காராம். கீழ் நுனி, வில்லு கீழ் நுனி மேல் நுனி. கீழ் நுனியை இடது காலால் அழுத்திப்பறான், வலக்கையாலே கீழே இருக்கிற நாணை எடுத்து மேல அப்படி எடுத்துன்னு போய் ஒரு அழுத்தி அதுல போட்டு நாணை ஏற்ற பார்ப்பார். அதை போலதான் அவர் நாணேற்ற போனார். அது தன் திருக்கையினுடைய பலத்தை வில்லால தாங்க முடியல. தத் பபஞ்ச தனுர் மத்தியே, தட்டால்னு நடுவுல உடஞ்சி போச்சு. அதைத்தான் வில் இருந்து விழுந்ததா எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். இப்பதான் சனகராஜன் தன் வேள்வீர் கண்டார் உளர்னார். எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எடுத்த வேகம், அந்த காயும் கடிஞ்சலை சட்டன்னு முடிஞ்சே விழுந்து போச்சு. எடுத்தது கண்டனர், தடால் ஒரு சத்தம் தான் எல்லார் காதலையும் விழுந்தது. அதுக்குள்ள ராமபிரான் விஜயராகம் வில்லு முறிஞ்சு விழுந்தது. இத்த கையில வரமாலையோட சீதை பார்த்து கொண்டிருக்கிறாள். ராமபிரான் ஊருக்குள்ள நுழைஞ்சதிலிருந்தே சீதைக்கு அவனிடத்துல மனம் சென்று விட்டது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஒருத்தருக்கொத்தர் மனசு பரிமாறிக்கொண்டார்கள். ராமன் ராமன் ராமன்னே சீதை நினைச்சிட்டு இருக்கா. இவர் நல்ல வேளை வில்ல முறிச்சுடணுமே ஆசை. வில்லு முறிந்தது. அந்த கையில இருக்கிற வரமாலை எடுத்துன்னு கிட்டக்க போட போனான். ராமன் உடனே ஏத்துக்கலையாம். எங்க குரு பார்த்து வில்ல பார்த்துட்டு வான்னு சொன்னார்னா வில்லை எடுத்து பார்த்தேன், அது முறிஞ்சு போச்சு. இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குவதெல்லாம் நான் தந்தை தசரதனிடத்தில் கேட்க வேண்டும், நானா முடிவு பண்ண முடியாதுன்னார். சீதைக்கு ஒரே சந்தோஷம். நல்லவேளை இவர் பெரிய வீரன் தான், சக்தி இருக்கிறவர். ஆனா ஒருவேளை நம்ம போல ஒரு அழகான பெண் கிடைக்கிறோங்கிறதுக்காக கொள்கைகளை விட்டு கொடுக்குறோம்னு பார்த்தேன். தந்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் கொள்கையில உறுதியா இருக்காரே, இப்படிப்பட்ட கணவன் தான் நமக்கு வேணும், கிடைச்சிட்டாரேன்னு அப்படியே உருகினாலாம் சீதை. நீர்பண்டமா உருக ராமன் குணங்களை நினைத்து சீதை உருகிறாள். மெல்லியல் தோல் தோய்ந்தான். எங்க ராமபிரான் சீதை நடத்த நீராடிவிட்டான். பாட்டு அப்படிதான் இருக்கு. வில்லிருத்து மெல்லியல் தோல், மெல்லியல் சீதை, மெல்லியல் தோல், அவருடைய தோல் உருகிறதான். தோய்ந்தாய் தீர்த்தமாடினார், நீராடி விட்டார்னா. சுவாமி சீதை தான் குளமா, அங்க போய் நீராட முடியுமானா? குளமா உருகியிருக்காளே. ராமனுடைய வீரத்தை கண்டு, ராமனுடைய விவேகத்தை கண்டு, கொள்கை பற்றை கண்டு சீதை உருக, அதில் அப்படியே ராமபிரான் தோய்ந்தான். சீதா கல்யாணம் முடிந்தது. நாட்டுக்கு வந்தனர். குஞ்சானாகா மானுஷான் போகான். 12 ஆண்டுகள் சமாத்வாதிசதத்ராகம் 12 ஆண்டுகள் ராமபவனத்தில் ஆனந்தமாக இருந்தோம். கடைசியில கைகேயி வந்து வரம் கேட்டாள். அதனால் தான் ராமன் வனத்துக்கு புறப்படுகிறான். பூதத்தாழ்வார் தன்னுடைய 2ஆம் திருவந்தாயில சாதிக்கிறார். பின்னின்னு தாயிரப்ப கேளான் பெரும்பனைத்தோள், பெரும்பனைத்தோள் முன்னின்னு தான் இறப்பாள் மைமலராள் சொல் நின்ன தோல் நலத்தான் நேரில்லா தோன்றல். பின்னின்னு தாயிரப்ப கேளான். தாயாரான கௌசல்யை பின்னாடி நின்று கொண்டு போகாதே போகாதேன்னு பிரார்த்திக்கிறார். கேட்கலையே.
அதுக்கு வர சீதை பெரும்பணத்தோள் முன்னின்று தான் நிரப்பாள். முன்னின்று நான் முன்னாடி போறேன் ராமா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்ரந்தி குஷகண்டகான், நான் முன்னாடி போய் வழியெல்லாம் சரிப்படுத்தி வைக்கிறேன், நீ என் பின்னாடியே வருகிறாயா என்று கேட்ட சீதை அவ பிரார்த்தனையை ராமன் செய்வாய்க்கவில்லை. மலராள் சொல் நின்ன தோல் நலத்தான். ஆனா சொல் ஸ்ரீராமான சொல், அந்த சொல்லுல மொத்தம் பாடப்பட்ட ராமபிரான் தோல் நயத்தான். அப்படிப்பட்ட ராமன் தான் ஆசைப்பட்டபடி காட்டுக்கு போவேன்னு புறப்பட்டாரோ இல்லையோ, அதைத்தான் நேரில்லா தோன்றல் தன்னிகரற்றவனான ராமபிரான்னு பூதத்தாழ்வானுடைய போஷரம். அதுல குலசேகராழ்வார் சாதிக்கிறார், பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறாவன் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. பார் ஆளக்கூடிய படர் செல்வம் பரதா நீயே வைத்துக்கொள் என்று பரத நம்பிக்கையே அருளி ஆறாவன்பு இளையவனோடு, அன்பு இளையவன் தான் இளையவள் இளைய பெருமாள் லக்ஷ்மணன், அவனோடு அருங்கானம் அடைந்தவனே. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே. சித்தவதன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. இதை குலசேகராழ்வார் பாடுகிறார். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. சுற்றத்தவர்கள் எல்லாரும் பின்னாடி வரும்படிக்கா ராமன் காட்டுக்கு போனார்? அப்படி காண லக்ஷ்மணன் தான் பின்னாடி வந்தது, சீதை தான் வந்தது. இதே குலசேகராழ்வார் 9ஆம் பத்து 2ஆம் பாட்டில் சொல்றார், நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு பாசம். நேரிழை சீதை, இளங்கோ லக்ஷ்மணன், ராமன் முன்னாடி போறார். ஆ ஊ மா ஓம்ங்கிற பிரணவம் அது கால் முளைச்சு காட்டுல நடந்து போற மாதிரி இருந்துதான். ஆங்கிற அக்ஷரம் ராமனை குறிக்கும். உ உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா சீதையை குறிக்கும். மா ஜீவாத்மாவான லக்ஷ்மணனை குறிக்கும். அ உ மா இந்த 3 பேரும் 3 எழுத்துகளும் கால் முளைச்சா போல நடந்து போறார் போல் இருக்கு. அக்ரத பிரயோ ராம சீதா மத்தியே சுமஸ்தியமா பிருட்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம. பின்னாடி லக்ஷ்மணன் வில் பிடித்து கொண்டு நடந்தார். இப்படிதான் இருக்கு. ஆனா இதே குலசேகராழ்வார் சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வைத்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய். இது ரொம்ப புரட்சிகரமான பாசம். பொதுவா கண்ணனுக்கு தாலாட்டு தாலாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். ராமபிரானுக்கு கௌசல்ய தாலாட்டு பாடியிருப்பாளா இல்லையா? சாமி ராமனை குழந்தையா பார்க்கறதே எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ராமன்னா ராஜா, அவர் என்ன பிறக்கச்சேவா 24 வயசுக்கு பிறந்தார்? பிறக்கச்சே சின்ன குழந்தையா தான் பிறந்தார். அவருக்கும் தாலாட்டு பாடியிருப்பார்களா இல்லையா? அந்த குறை தீர குலசேகராழ்வார் தான் தாலாட்டு பாடினார். திருக்கண்ணபுரம் பதிகத்துக்குன்னு தாலாட்டு பதிகம். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய். ஏவருவன் ஜலவலவா ராகவனே தாலேலோ என் ராகவனே தாலேலோ என்று கௌசல்யை தாலேலோ பாடினாப்புல அந்த பாவனையில அவர் பாடுறார். அதுல சொல்றார், சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. சுற்றத்தவர்கள் எல்லாரும் பின்னாடி வந்தார்களா? இல்லை, லக்ஷ்மணன் ஒருத்தர் தான் பின்னாடி போனார். ஆனா இவர் ஏன் சுற்றமெல்லாம்னு சொல்றாருனால் காரணம் இருக்கே. ஒரு லக்ஷ்மணன் போயிருந்தாலும் சுற்றமெல்லாம் பின்தொடர்ந்து இத்தனை உறவுக்காரர்கள் கூட போய் எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருப்பார்களோ அத்தனையே லக்ஷ்மணன் ஒருத்தனே பண்ணானா இல்லையா? அதனாலதான் அவன் ஒருத்தன் போனது எல்லாரும் போன மாதிரி. நாம 10 பேரை கொண்டு போவோம், இவள ஒத்தரை கொண்டு வந்தாலே வம்பு, 10 பேர் கொண்டு வந்தா காரியத்தை கொடுத்துட்டா இனிமே ஒருத்தருமே வாண்டாம் நமக்கு தோணிப்படும். அப்படி இல்லையே, அவன் ஒருத்தன் போனா கூட 10 பேர் காரியத்தை பார்த்தானோ இல்லையோ. அதனாலதான் சுற்றமெல்லாம் பின்தொடர ராமன் அப்படி புறப்படுகிறார். தசரதன் புலம்புகிறான், சுமந்திரை எடுத்து சொல்லி பார்க்கிறான். சுமந்திரன் யாரு சொல்லியும் கை கேட்கல. அதை பத்தி பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். அதுக்கு சுவாமி மணவாளமனுடைய வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 3ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே, மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீத்தமிலாதானை பாடிப்பற சீதமணாளனை பாடிப்பற. பாடிப்பற பாடிப்பற சீற்றமில்லாதான் கோவமில்லாத ராமனை பாடு, சீதமணாளன் சீதாநாயகனான ராமனை பாடு. இடத்துல 3 தாய் சொல்றார், மாற்றுத்தாய், ஈற்றுத்தாய், கூற்றுத்தாய். இந்த 3 பேர் யாருன்னு தெரியும். ஒருத்தி கௌசல்யா, அதான் ஈற்று தாய், ஈன்றெடுத்த தாய், பெத்த தாய். அதனாலதான் ஈற்று தாய்னா சந்தேகமே இல்லை, அவதான் கௌசல்யா. ஒருத்திய மாற்று தாய்னு சொல்றார், ஒருத்திய கூற்று தாய்னு சொல்றார். மாற்றுத்தாய்னா மாற்றாந்தாய். வாஸ்தவம் கைகை தான் சுவாமி. மாற்றாந்தாய் எப்படி நடந்து கொள்வாளோ அப்படித்தானே கைகை நடந்தாள். மாற்றுத்தாய். கூற்றுத்தாய் கூறு கொண்ட தாய். சுமித்திர தானே 2 மடங்கு பாயசம் பெற்றாள். கூறு கொள்ளுதல்னா பிரிந்த பாயசம். பாக்கி 2 பேருக்கும் ஒவ்வொரு மடங்கு பாயசம் தான். பாயசத்தினுடைய பாதியை கௌசல்யை பெற்றாள். அதை போல ஒரு 1/4 பங்கு இவளுக்கு கைக்கு கிடைத்தது.
இன்னொரு 1/4 பங்கு, ஒரு 1/4 பங்கு, அதாவது ஒரு 1/4 பங்கு கைகை கிடைத்தது. ஒரு 1/4 பங்கு 1/4 பங்கு 2 கூறு. இது ஒரு கூறு, இது ஒரு கூறு, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதின்னு அர்த்தம். பாயசத்தினுடைய 2 பகுதிகளை பெற்றவள் சுமித்திரையா. அதனாலதான் கூற்றுத்தாய்னா பாயசத்தை கூறு கொண்ட தாய் கூற்றுத்தாய். அப்ப ஈற்றுத்தாய் கௌசல்யே, மாற்றுத்தாய் கூற்றுத்தாய். மாற்றுத்தாய்னா சுமித்திரை, கூற்றுத்தாய்னா அதாவது மாற்றுத்தாய்னா கைகேயி, கூற்றுத்தாய்னால் சுமித்திரை. இது ஒரு வியாக்கியானமா? இது சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய வியாக்கியானத்தில் எழுதும்போது 2 நிர்வாகம் சாதிக்கிறார். இது நாலூர் பிள்ளையினுடைய நிர்வாகம், இது திருவாய்மொழி பிள்ளையினுடைய நிர்வாகம். முதல்ல நாலூர் பிள்ளையினுடைய நிர்வாகத்தை சாதிச்சிட்டார். இவர்கள்லாம் 6ன்னு உங்களுக்கு தெரியும். ஈயுண்ணி மாதவாச்சாரியர், ஈயுண்ணி பத்மநாபாச்சாரியர், நாலூர் பிள்ளை, நாலூர் ஆச்சான் பிள்ளை, இவர்கள் வழியாகத்தான் 36,000 படி நமக்கு வந்து சேர்ந்தது. பல காலக்ஷேபங்களில், ஏன் இதே திருவேகேந்திரபுர உபன்யாசங்களிலே பல ஆச்சாரியர்கள் சொல்ல ஈடு வளர்ந்த கதை, வந்த கதை என்னான்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுமன கோலேச தேவாதிபான் என்று நித்தப்படி தனியன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனாலே நாலூர் பிள்ளை, நாலூர் ஆச்சான் பிள்ளை, கோலேசர், தேவாதிபர். அதுல நாலூர் பிள்ளை இப்படி சாதிப்பறான். சுமித்திரைய கூற்றுத்தாய்னு வச்சுக்கணும். கைகை அதாவது மாற்றுத்தாய் கூற்றுத்தாய் 2. அல்ல மாற்றுத்தாய் சுமித்ரா, மாற்றுத்தாய் சுமித்ரா. கௌசல்யக்கு எவ்வளவு மாறோ அவ்வளவு மாறா இருப்பலாம். அப்படின்னா கௌசல்ய எவ்வளவு அன்ப ராமனிடத்தில் காட்டுவடோ, கௌசல்யாட்ட இன்னொரு தாய் உண்டோ? கௌசல்ய இல்லைன்னா ஒரு மாற்று உண்டானால் உண்டு சுமித்திரை. அதனால கௌசல்யக்கு ஒரு மாற்றாக இருந்தாள். கௌசல்ய காட்டின அளவுக்கு அன்பை காட்டினாள். அதனால சுமித்திரைய மாற்றுத்தாய்னு சொல்லிட்டார். கூற்றுத்தாய்னா கூற்று, கூற்றம்ங்கிறதாரு யமன். ராமன் விஷயத்துல யமனாட்ட நடந்து கொண்டாலும் இல்லையோ, அதனால கூற்றுத்தாய்னா கைகேயியை சொல்ல வேண்டும், மாற்றுத்தாய்னா சுமித்திரையை சொல்ல வேண்டும். இதுதான் நாலூர் பிள்ளையினுடைய வியாக்கியானம். ஆனா திருவாய்மொழி பிள்ளை, நாலூர் ஆச்சான் பிள்ளை முடிஞ்சு அதுக்கப்புறம் திருவாய்மொழி பிள்ளை, அவருடைய காலம் நம் மணவாள மாமன்களுக்கு நேர் ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை. அவர் சாதிப்பது மாற்றுத்தாய்னா கைகேயி, அவதானே மாற்றாந்தாயை போல நடந்து கொண்டாள். கூற்றுத்தாய்னா பாயசத்தினுடைய கூறு கொண்ட தாய், பகுதியை கொண்ட தாய், அதனால சுமித்ரான்னு சொல்ல வேண்டும். இது திருவாய்மொழி பிள்ளையினுடைய வியாக்கியானம். இந்த 2 பேருடைய வியாக்கியானத்தை பார்த்தாலும் ஆச்சரியமான அர்த்தம். ஆனா கடைசியில சுவாமி மணவாள மாமுனிகள் தானே அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். முற்பட யோஜனை நாலூர் பிள்ளை இட்டருளிய வியாக்கியான பிரக்கிரியை, பிற்பட்ட யோஜனை பிள்ளை இட்டருளின வியாக்கியான பிரக்கிரியை, பிள்ளைனா திருவாய்மொழி பிள்ளை, அவர் அருளி செய்த வியாக்கியான பிரக்கிரியை. முற்பட்ட யோஜனையில் சென்று வானம் போகே என்கிற இதுக்கு ஸ்வரசார்த்தம் சித்திக்கையும். முற்பட்ட யோஜனை நாலூர் பிள்ளையினுடைய யோஜனை. அதிலே மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிடங்கிற இடத்திலே சுமித்திரைன்னு அர்த்தம் விட்டார். வனம் போகே, வனத்துக்கு போயே என்று சொன்னாள். கைகேயி அப்புறம் அதாவது கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன, கொடிய வனத்துக்கு போனாள்னு சொல்லும் போது கூற்றுத்தாய் கைகேயியா தான் இருக்கணும். அப்போதானே ரசமா அர்த்தம் பொருந்தும். அதனால அந்த சுவாமி அப்படி சொல்லிவிட்டார். சம்பிரதாயத்திலும் வந்தால் நம்பிள்ளை ஸ்ரீபாதத்திலே கேட்ட ஸ்ரீயாழ்வான பிள்ளை குமாரர் பக்கலில் கேட்ட நாலூர் பிள்ளை அருளி செய்ததாகையாலே வந்த பிராபல்யம் உண்டு. திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் அவர். அதனால நாலூர் பிள்ளை சொன்ன அர்த்தம் பிரபலம், அதுதான் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால அதை முதல்ல சொல்லிட்டேன். அவர் தான் ஆச்சான் பிள்ளை திரு தமப்பனாராகையாலே பிள்ளைக்கு பரமாச்சாரியராகும். திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் தான், அதனால அவர் பரமாச்சாரியர். ஆகையாலே அந்த யோஜனையை முற்பட எழுதி பிள்ளை அருளி செய்த யோஜனை பிற்பட எழுதப்பட்டது. என்ன பிராமணிகரா, எத்தனை பௌராணிகரா, ஒரு துளி நேர்ம மாறாம மணவாளன் சாதிக்கிறார். 2 யோஜனையிலும் சுமித்திரையார் பெருமாள் முகம் பார்த்து சொன்னதாக சொல்லப்பட்ட வச்சனம். சுமித்திரை பெருமாளை பார்த்து நீ காட்டுக்கு போ, இந்த நாடு உன்னை விரும்பலையே ராமா, எதுக்கு இங்க உட்காந்துருக்க, காடு தான் கூப்பிடுறது போயேன், இப்படின்னு ஒரு ஸ்லோகமே ராமாயணத்துல கிடையாது. ஆனா இருக்கும் இல்லையோ, மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட என்றா எப்ப சுமித்திர ராமனை பார்த்து போன்னு சொன்னாள், தம் பிள்ளைய பார்த்து சொன்னான். உன்னை நான் படைச்சதே காட்டுக்கு போறதுக்கு தான். சிருஷ்டஸ்தம் வனவாசாய சுனருப்த சுகுஜனே ராமே பிரமாதம் மாகார்ஷின்னு தம் பிள்ளைய பார்த்து சொன்னாலே தவிர ராமனை பார்த்து நீ காட்டுக்கு போன சொல்லவே இல்லை. ஆனா இங்க இருக்க மாற்றுத்தாய் சென்று வனம் போக என்னடான் இருக்கேன்னால் அதுக்குத்தான் மணவாளன் சாதிக்கிறார். பெருமாள் முகம் பார்த்து சொன்னதாக சொல்லப்பட்ட வச்சனம் ஸ்ரீராமாயணத்தில் இல்லையே யாகிலும் இதிகாசாந்தர புராணாந்தரங்களிலே யாதல், வேற இதிகாசங்களிலோ வேறு புராணங்களிலோ இருக்கலாம்.
கல்பாந்தரத்திலேயாதல். இது இந்த கல்பத்துல இந்த சதுர்யுகத்துல நடந்தது. வேற ஸ்ரீராமாயணம் வேற கல்பத்தில் நடந்திருக்கலாமே. அப்போது நடந்ததாகல் உண்டென்று கொள்ள வேண்டும். தனக்கு தெரியும்னு கூட அதை எழுதல, உண்டென்று கொள்ள வேண்டும். மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர் இப்படி அருளி செய்கையாலே. எப்ப பெரியாழ்வார் இப்படி சொல்லியிருக்காரோ அப்ப கண்டிப்பா இது உண்டு. வால்மீகி சொல்லலை என்னால் இந்த ராமாயணத்தில் சொல்லாம இருக்கலாம், வேற இதிகாசத்தில் இருக்கலாம், வேற புராணத்தில் இருக்கலாம், வேற கல்பத்தில் நடந்த சதகோடி பிரவிஸ்தர ராமாயணம் 100 கோடி ஸ்லோகத்தோட பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருக்கான், சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியல. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இவ்வளவு பெரிய ஆச்சாரியன் சுவாமி மணவாள மாமனிகள், பொய்யில்லாத மணவாள மாமனிகள், அவர் வியாக்கியானம் எழுதுகிறார். தமிழுக்கென்றே பிறந்தவர், ஆற்றில் கரைத்த பொடியல்லவோ தமிழ் ஆரணமேனு கொண்டாடப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இது நமக்கெல்லாம் தெரியுமா? அவர்கள்லாம் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள்னு சொல்லணும்னால் அதுதான் பணிவிலும் பணிவு. எத்தனை வித்வத் இருந்தாலும் நாம பணிவு தெரிஞ்சுக்கணும். துளியும் அகங்கார சுவாதந்திரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னால் வர வர முனிவிருத்தி அஸ்துமே நித்திய யோகா. அது சுவாமி மணவாள மாமனிகள் அவருடைய அடியவர்களோட தொடர்பு இருந்தாலே கிட்டும். அதனாலதான் மாற்றுத்தாய் சென்று மனம் போகே என்னிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீத்தமிலாதானே பாடிப்பற. குகனோடே தோழமை கொண்டார் கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கதன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம். இதே விஷயத்தை ஹனுமான் சீதை நிலத்தில் சொன்னார். யாரு சீதை? வாரணிந்த முலமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கதன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம். உன் ராமபிரானை தவிர, உன் பர்த்தாவை தவிர இந்த குகனோட ஒருத்தன் தம்பின்னு சொல்லிட்டு இருப்பாரா, தோழன்னு சொல்லிப்பாரா? அதுவே அடையாளம். நான் ராமனை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கேங்கிறதுக்கு இதை விட என்ன வேணும்? திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து உகந்த தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள். நீ எனக்கு உகந்த தோழன் என்று சொல்லிக்கிறாள் இல்லையோ, நீ எனக்கு உகந்த தோழன். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி, அவன் எத்தனை தாழ்ந்தவனாக இருந்தாலும் அதை பற்றியே ராமன் கவலைப்படல. சௌசீல்ய நிதியாய் சிலக்கையேஷன்னு கூறத்தாழ்வான் அதிமானுஸ்தவத்தில் கேட்டபடிக்கு குகனோடும் தோழமை கொண்டார். அவனை நின்னோடும் ஐவரானோம்னு சொல்லிக் கொண்டார். பாதுகையை அளித்தார். பரதன் வந்தான், சித்திரகூடத்திலே வணங்கினான். பாதுகாபட்டாபிஷேகம் நடந்தது. அப்படியே பெரியாழ்வார் பாடுறார். முடிவொன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேர் கருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்றடிநிலை ஈந்தானை பாடிப்பற. படியில் குணத்து பரத நம்பின்னு ஒரு விசேஷணத்தோட சாதிக்கிறார். இப்படி எப்படி பரதன் எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்டவர்னால் இப்படின்னு அவரை பத்தி சொல்லவே முடியாதான். படி எடுத்துரைத்த முடியாது. படியில் குணத்து பரத நம்பி இப்படிப்பட்டவன் சொல்ல போனாலே அவர் அதை விட ரொம்ப உயர்ந்திருக்காராம். அதனாலதான் படியில் குணத்து பரத நம்பிக்கு அந்த அடிநிலை இந்தானே பாடிப்பற. தன் திருவடிகளையே கொடுத்தான் ராமபிரான். பாடு பாடு என்றார். அதே போல பூமாலையினால் ராமனை கட்டியது, காகாசுர பங்கம் முடிந்தது, விராத வதம் நடந்தது, சூர்பனகைக்கு காது மூக்கை அரித்தான், கொல்லை அரக்கி மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தம பொய்யன்னே. கொல்லை அரக்கி, இது ஆச்சியார் மொழியில் ஆண்டாருடைய பாசுரம். கொல்லை அரக்கியை சூர்பனகையை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல். அதான் ராமன். ராமனுடைய சொல் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. அந்த சொல் ஒரு நாளும் பொய்க்காது. சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தம பொய்யன்னே. ராமபிரான் சொல் பொய்க்காது. எனக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும், ராமபிரான் திருக்கை கிடைக்கும். அப்படியே பொய்யானாலும் பெரியாழ்வார் வயிற்றில் பிறந்தது பொய்யாகாது. அந்த பாகவத சம்பந்தம் நன்மை செய்தே தீரும். திருமங்கையாழ்வார் ஸ்ரீ திருமடல்ல சாதிக்கிறார். தன் சீதைக்கு நேராவன் என்னோர் நிஷாசரிதான் வந்தாளை கூறார்ந்த வாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா அழக்கு மூத்தோனை வெண்ணரகம் சேராவகையே செலகுனித்தான். கரதூஷணாதிகளையும் முடித்தார். சூர்பனகினுடைய காது மூக்கு அறுத்த உடனே அவன் நேர ஓடிப்போய் கரதூஷணாதிகளிடத்திலே சொல்ல அவர்கள் 14,000 பேர் எதிர்த்து வந்தனர். அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்பொழில் அரங்கத்தம்மான்னு அமலநாதிபிரான்ல திருப்பாணாழ்வாருடைய ஆச்சரியமான பாஷம். அதே விஷயத்தை ஸ்ரீ திருமண்டல சாதிக்கிறார். அவட்கு மூத்தோனை, அந்த சூர்பனகைக்கு அண்ணனை, வெண் நரகம் சேராவகையே, நரகத்துக்கு போகாதபடிக்கு சண்டையிட்டார் ராமபிரான் முடித்தார்.
அசகாய சூரன், அனபாய சாகசன். ஒரு முகூர்த்த நேரத்துக்குள்ள மொத்த 14,000 பேரை அழிச்சுட்டார். வேதாந்த தேசிகன் பாடிம்போது இவன் தான் ஜெய ஜெய மகாவீர அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய். ஒருத்தரும் கூட உதவிக்கே ஆள் இல்லை, ஆனா ஒரு முகூர்த்தத்தில் முடிச்சுட்டாரோ இல்லையோ. அத்தை கண்டுதான் தம் திருட்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபுவ கிருட்டா வைதேகி பர்த்தாரம் பருஷஸ்வஜே. ராமன் அப்படியே அணைத்து கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல தான் இந்த சிறிதனுடல் பாசம். வெண்ணரகம் சேராவகையே, கரதூஷணாதிகள் நரகத்துக்கு போகாத படிக்கு ராமபிரான் அழித்தார்னால் சொர்க்கத்துக்கு போயிருக்கணும். அதான வெண்ணரகம் சேராவகையே. 2 விதமா வியாக்கியானம் பண்ணார். வாஸ்தவம் தான். நரகத்துக்கு போலேன்னா ராமபிரான் கையால பிராணம் போனதுனால வீர சொர்க்கம், அதனால நரகம் சேரா வகையே. இல்லைனால் ராமபிரான் கையில இவர் பட்ட அடி எவ்வளவு தெரியுமோ, இதை விட தனியா நரகத்துக்கு போகவே வேண்டாம். இங்க பட்ட அடியே நரகம், இதை விட வேற ஒரு நரகத்துக்கு போகணுமா? அதனாலதான் வெண்ணரகம் சேரா வகையே செலகுனித்தான் சாதித்தார். மாரீசனை மாயமானாக வரான், அவனையும் முடித்தார். பொன்னொத்தமானொன்னு புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலைபடை தம்பிரான் ஏக பின்னே அங்கிலக்கணன் பிரிந்தது மோர் அடையாளம். அதே ஹனுமார் சொன்னது பொன்னொத்த மானொன்று, பொன்மான் மாயமான் ஒன்று வந்தது. பக்கத்தில் இருக்க லக்ஷ்மணன் சொல்றாராம், நின் அன்பின் வழி நின்று சிலைபட தெம்பெருமான் ஏக. பக்கத்தில் இருக்க லக்ஷ்மணன் சொல்றார், வேண்டாராமா இந்த மாதிரி தங்கமான்லாம் நான் உலகத்துல பார்த்தது இல்லை, இது ஏதோ பொய்யா இருக்கும் மாயா இருக்கும் போல் இருக்கு. என்னால் சீதையினுடைய அன்பின் சொல், அன்பு சொல், எனக்கு அந்த மான் வேணும்னு கேட்டாரோ இல்லையோ. அதனாலதான் நீ அன்பின் வழி நின்று ஹனுமான் சீதையை பார்த்துட்டு கை கூப்பிட்டு சொல்றார், சீதையை உன் அன்புக்காகத்தான் அவர் பின்னாடி போனார். லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தார் போயே இருக்க மாட்டார். கடைசியில லக்ஷ்மணனையும் பிரிந்தார், உன்னையும் பிரிந்தார். தெரிந்துணர்வு நின்மையால் தீவினையேன் கரந்துருவின் அம்மானை அஞ்ஞான்னு பின்தொடர்ந்த ஆழி எங்க அம்மானை ஏத்தாத எத்து வாழாயிருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம். இது நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில சாதிக்கிறார். அப்படி மாயமான் மாரீச்சன் பின்னே சென்றார். திரும்ப கடும் வெயிலில் வந்தார். லக்ஷ்மணர் சந்தித்தார், பிராட்டியை பிரிந்தார். வழியிலே ஜட்டாயுவை கண்டு மோட்சம் அளித்தார். கபந்தனை முடித்தார். சுக்ரீவனோட தோழமை கொண்டார். சீதை போய் 10 மாசம் சிறை புகுந்தாள். கடைசியில சுக்ரீவனுக்காக வாலிபதம் முடிந்தது. சுக்ரீவ பட்டாபிஷேகமும் நடந்தது. இனி கடலிலே அணை கட்டி அக்கறைக்கு போய் சீதையை மீட்டெடுக்க வேணும் இருக்கிறார். ஆழ்வார்கள் அதைத்தான் அவ்வளவு அழகா பாடினார்கள். வாலிமாவல துருவனது உடல்கட வரிசில வளவித்து அன்று ஏலனாறு தன் தடம்பொழில் இடம்பெற இருந்த நல் இமயத்துள். திருமங்கியாழ்வார் பெரிய திருமொழி முதல் 10 2ஆம் திருமொழியில தொடக்கத்திலே பாடுறார். திரிப்பிரிதிங்கிற திவதேசம், நீங்க ஜோஷியை மட்டும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பத்ரிகாசிரமத்தின் போற வழி அதை பத்தி சொல்றார். வாலிமாவலத்து ஒருவனது உடல் கெட வரிசையில வளவித்து, வாலியை ஒரே அம்பாலே ராமன் முடித்தார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து விட்டார். இனி சுக்ரீவன் 4 மாசம் கழிச்சு சீதையை தேட போகலாம்னு சொன்னார். மால்யவான்ல ராமனும் தங்கி இருந்தார். 4 மாசம் கழிச்சு சுக்ரீவனை காணோம். கடைசியா லக்ஷ்மண சுவாமி அனுப்பினார். மா வாலி பதம் அன்வகாக ஏன வாலி ஹதோகதா சமயே திஷ்ட சுக்ரீவ மா வாலி பதம் அன்வகாக. வாலி போன மார்க்கத்தை ராமன் இன்னும் மூடவில்லை. சுக்ரீவா அதில் விழுந்து விடாதே, தப்பு பண்ணாதே, சீதையை தேடுகிறேன்னு சொன்னாய், உடனே வா. சரின்னு ஹனுமான் சொல்ல நல்லது கேட்டு சுக்ரீவனும் வந்தான். அங்குடியத்தை ராமபிரான் ஹனுமான் கையில கொடுக்கிறார். நீ கொண்டு போய் சீதையை பார்த்து சமர்ப்பித்துட்டு வான்னு கொடுத்தார். ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. இத்தை பெரியாழ்வார் 3ஆம் 10ஆம் திருமொழி 8வது பாசுரத்தில் சாதிக்கிறார். சீதே, இதோ இந்த ராமனின் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். எல்லாரும் திக்ஷு சர்வாசு மார்க்கம் தேன்னு பல வானரோத்தமர்களை பல திக்குகளும் அனுப்பினார்கள். ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட. வானரக்கோன் சுக்ரீவன், அவனு ராமனும் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு நீங்கள்லாம் வடக்க தேடுங்கோ, நீங்க கிழக்க தேடுங்கோ, நீங்க மேற்க தேடுங்கோ, நீங்க தெற்க தேடுங்கோன்னு அனுப்பிச்சார்கள். அப்ப தெற்கு நோக்கி வந்தது நான் கூட, அங்கதன் ஜாம்பவான் எல்லாரும் வந்தனர். அப்ப என் கையில ராமன் கொடுத்தார். அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். இந்த 9 பாசுரத்துல நான் என்னென்னலாம் உனக்கு சொன்னேனோ இந்த அடையாளங்கள் எல்லாம் ராமபிரான் எனக்கு சொல்லி கொடுத்தது. இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. இது இத்தனையை விட முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமோ? இதுதான். இந்த மோதிரம் தான் சீதையினிடத்துல கொடுக்க கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத் என்று சீதை வாங்கினாள், ஆனந்தப்பட்டாள்னு சரித்திரம். அது எல்லாமே மோதிரத்தை ஹனுமான் அங்குலியத்தை கொடுத்தது.
சரி, அடுத்தது என்ன செய்யலாம்? விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணிவித்தார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவதற்கு வழி தேடினார்கள். ஒரே வழி, விபீஷணன் சமுத்திரராஜனிடத்தில் சரணாகி பண்ண சொன்னார். ராமனும் பண்ணினார். அவன் வருவதாக தெரியவில்லை. வில்லை எடுத்தார். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர்கோனை சத்தனம் சேவகனார். தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலையில் பாடும்போது ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர், இந்த பெரிய முன்னீர், ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர், இந்த 3 நீர்கள் சேர்ந்திருக்கிறது தான் கடல். அந்த கடலை ராமன் அடைக்கிறார். கல்லை வச்சு அடைச்சார்னு சொல்லுவார்கள், வானர்களை கொண்டு அடைத்தார்னு சொல்லுவார்கள். ஆனால் தொண்டரடிப்பொடியாழ்வார் ஒரு வில்லால் அடைத்தாருங்கிறார். ஏன்னா சமுத்திரராஜன் வில்ல கண்டு பயந்து தானே ஓடோடி வந்தான். சரணாகி பண்ற அளவுக்கு அவன் வரலையே. வில்ல எடுத்து சாபமானய சௌமித்திரேன்னு ராமன் கோபப்பட்டார். வில்லுக்கு பயந்து போய் தான் அவன் வழிகாட்டினான். அதனால் ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்களுய்யான்னு போஷம். முறியும் வெண்டிரை முதுகயம் தீப்பட முழங்களர் எரியம்பின் வரிகொள் வெஞ்சிலை வளவித்தமைந்தலும் வந்திலன். திருமங்கையாழ்வார் 8ஆம் பத்து திருக்கணபுரத்தில் 5ஆம் திருமொழியில் சாதிக்கிறார். மல்ல முன்னீர் அதர்பட வரிஜெஞ்சலவால் களவித்து கொல்ல விளங்கு பணி செய்ய கொடியோ நிலங்கை புகருற்று. இக்கரையிலேருந்து சேத்து கட்டினார். அக்கறைக்கு சென்றார். குரங்குகள் மலைய நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கல் சலமிலா அணிலம் போலேன். குரங்குகள்லாம் ஒத்தாசை பண்றது, அணில்கள்லாம் ஒத்தாசை செய்தன. அதுகளுக்கு இருந்த பக்தி கூட எங்கிட்ட இல்லாமல் போயிற்றே என்று ஆழ்வார் வருத்தப்படுகிறார். சேது பந்தன் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சொன்னது. ஒரு பக்கம் நாங்க கோபிமார்கள் எல்லாம் இடைப்பெண்கள் எல்லாம் மணல் வீடு கட்டி சிற்றில் இழைத்து விளையாடினா செதச்சுடுற. இன்னொரு பக்கம் நீயா குரங்குகளை கொண்டு பெரிய வன கட்டுற. நீர் கற்றவரா சிதைக்கிறவரா தெரியலையே என்று அந்த பாசுரத்தில் சாதித்தாள். விபீஷணனுக்கு உபதேசம் விபீஷணன் ராமனுக்கு செய்தார். நஞ்சிதான் அரக்கர் குடிக்கென்னு நங்கை அவன் தம்பியே சொன்னான். விபீஷணன் ராவணனுக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணி பார்த்தார். செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லான்னு போசம். ராமபிரான் விபீஷணனை தர்மாத்மான்னு ஏற்றுக்கொண்டிருந்தாராம். ஆனால் ராவணன் ஏற்கவில்லை. கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் கொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு நான்முகன் திருவந்தாதில திருமிழியாழ்வாருடைய போஷம். கல்லாதவர் இலங்கை படிச்சவன் இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன். அவர் தான் எனக்கு தெய்வம் ஆழ்வார் சாதித்தார். சிலையினால் இலங்கை செத்த தேவனே தேவனாவான் என்றும் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்திக்கினியான் என்றும் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் 7 நாள் யுத்தம் முடிந்தது. பெரிய யுத்தம். அத்தை மாறு நிறை திறக்கும் சரங்கள் 100 பிணம் மலபோல் புரள கடல் 6 மடுத்து திறப்புனலா அப்பன் நீர்பட இலங்கை செற்ற நேரே கடலே ரத்தமா மாறிடுத்து. ஆறுகள்லாம் ரத்தமா மாறின. 100 பிணம் மலை போல் புரள பிணங்கள் ராட்சசர்கள் அழிந்ததெல்லாம் பெரிய பெரிய மலை போலே குவிந்திருந்தன. இப்பேற்பட்ட ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ. ராமராவண யுத்தத்துக்கு நிகர் ஒரு உதாரணம் சொல்லுனால் அதுவே தான் அதுக்கு நிகர். இவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கு. ஆனா ஆண்டாள் பாசுரத்தில் கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய். அது என்ன கிள்ளி களைந்தானேன்னா, சாயங்காலம் வேற தோட்டத்துல ராஜா ராணியோட உட்காந்து இருந்தாராம். ஒரே ஒரு இலையில பூச்சி பட்டு இருந்தது. அதை ராஜா அந்த இலையை கிள்ளி போட்டார். செடி அப்பதானே காப்பாற்றப்படும். இலையை கிள்ளி கீழே போட்டார். பக்கத்தில் இருக்க மந்திரிகள்லாம் கைத்தட்டி எங்க ராஜா எப்பேற்பட்ட வீரன், பூச்சிப்பட்ட இலையை கிள்ளி விட்டார்னு சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டான். கிள்ளி களைந்தான், கிள்ளி போட்டார் தானே சொல்லுவா? அதை போல ராமனுடைய பெருமையை ஒப்பிட்டு பார்த்தால் ராவணன் ஒண்ணுமில்லை. கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் மாறு நிறை திரைக்கும் சரங்கள் 100 பிணம் மலை போல் புரள கடலாறு மடுத்து திறப்புனலா அப்பன் நீர்பட இலங்கை செற்ற நேரே பெயர்கள் 1000 வல்லரக்கர் புக்கழுந்த தயரதன் பெற்ற மரதகமணி தடத்தினையே. 10ஆம் பத்து தாளகாமரை பதிகத்தில் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். வல்லரக்கர் புக்கழுந்த ஒருத்தன் பெரிய குளம் வெட்டி வச்சிருந்தான். எல்லாரும் நல்லவர்கள்லாம் வந்து தீர்த்தமாடிட்டா அனுஷ்டானம் பண்ணிட்டோன்னு வச்சிருந்தான். அதுல யாரோ தன் கழுத்துல கல்லை கட்டினு கீழே இறங்கி பிராணனை விட்டா ஏறி கட்டினவனையா தப்பு சொல்ல முடியும்? அதை போல எல்லாரும் இறங்கி குளிக்கட்டும்னு ராமபிரான்கிற குளத்தை தசரதன் பெத்து வச்சிருந்தானாம். அந்த குளத்துல 4 ராட்சதன் வந்து கல்லை கட்டின்னு விழுந்து பிராணனை விட்டா
அதனாலதான் வல்லரக்கர் புக்கெழுந்த தயரதன் பெற்ற மனதமடி தடம் அத்தனை பேரும் அழிந்து போயினர். அந்த சமயத்துல திருமங்கையாழ்வார் தான் ரொம்ப ஆச்சரியமா 10 பாசுரம் பாடினார். ராவணன் முடிஞ்சான், கும்பகரணன் முடிந்தான், இந்திரஜித்தெல்லாம் முடிந்தார்கள், பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தான், தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தவன் தாசரதி போய் என்று பெரியாழ்வார் தன் திருமொழியில பாடுறார். இப்படி எல்லாம் இருக்கிறச்சே ராட்சசர்களுடைய பாவனையிலே திருமங்கையாழ்வார் பாடினார். குழமணி தூரமே குழமணி தூரமே என்று 10 பாசுரங்கள். பெரிய திருமொழி 10ஆம் 10 3ஆம் திருமொழி முழுமையும் அழிஞ்சு போற, அதை தோத்து ஓடிக்கொண்டிருக்கிற ராட்சசர்கள். அவர்களை சுக்ரீவன் நைய படைக்கிறான், ஹனுமான் போட்டு அடிக்கிறார், அங்கதன் அடிக்கிறார். சுக்ரீவா அங்கதனே ஹனுமானே என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்க, எங்க ராவணன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு ராட்சசர்கள் ஓலமிடுகிறா போல திருமங்கையாழ்வார் பாடுறார். ஏத்துகின்றோம் நாத்தெழும்ப ராமன் திருநாமம் சோத்த நம்பி சுக்கிரீவா உம்மை தொழுகின்றோம். நாத்தெழும்ப ராம் 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 ராட்சசன் சொல்றானா, இது நம்மளே சொல்ல மாட்டேங்கிறோம், அவன் சொல்றான் ராம ராமான்னு சொல்றோம். உம்மை தொழுகின்றோம் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே, வார்த்த பேசீர் எம்ம உங்கள் வானரம் கொல்லாமே, கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே. உங்கள் வானரங்கள்லாம் கொஞ்சம் எங்களை கொல்லவானான்னு சொல்றீங்களா, அதுக்காக நாம ராமநாமத்தை எத்தனை தரவானா சொல்றோம் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். நீலன் வாழ்க, சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க, எம்பெருமான் தமர்கால் வெண்ணி தந்தோம், நீரம்மை கொல்லாதே, என்னை மட்டும் நீ கொல்லாதையே என்று இவர்களெல்லாம் அழுது புலம்ப செல்வ விபீஷணனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணி முடித்தார். எங்களில் ராவணனார் ஓடிப்போனார், நாங்கள் எய்த்தோம், உய்வதோர் காரணத்தால் சூடிப்போந்தோம், உங்கள் கோமான் ஆணை தொடரேன் மின் கூடி கூடி ஆடுகின்றோம் குளமதி உரமேன் என்று 10 பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் பாடினார். இப்படியாய் ராமபிரான் ராவணனை முடித்தார். அங்கிருந்து அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தார். ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடந்தது. அபிஷிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா வசிஷ்டா வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபஹ காத்யாயனஹ சுயக்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா என்று வால்மீகி பகவான் சொன்னா போலே 8 மகரிஷிகள் ஒன்று கூடினார்கள். 8 திக்கிலிருந்தும் புனித நீர் கொண்டு வரப்பட்டது. அப்போது ராமபிரானுக்கு பெருத்த பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தது. அம்பனடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி குலசேகராழ்வார் சாதிக்கிறார். அம்பனடு மதுள் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்முழுது முயற்கொண்ட வீரன் தன்னை எங்கள் தனி முதல்வன எம்பெருமான் தன்னை என்னுகளோ கண்குளிர காணுநாளே என்று பாடினார். ராமனை என்னைக்கு சேவிக்க போகிறோமோன்னு பாசுரத்தை தொடங்கினார். அதுல கடைசியில சாதிக்கிறார். அம்பனொடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி, அயோத்தியை திரும்ப பற்றினார், அரசு திரும்ப கிடைத்தது. அன்னு சராசரங்கள வைகுந்த தேத்தி ராமபிரான் எல்லாருக்கும் முக்தி அளித்தார்னு சொல்லி ஸ்ரீராமாயணத்தை பூர்த்தி பண்றார் குலசேகர ஆழ்வார். அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்ம வென்று இலங்கு மணிநடுந்தோள் 4 தோன்ன விண்முழுதும் எதிர்வர தண்டாமமேவி தன்னுடைய தாமம் உயர்ந்த இடமான வைகுந்தத்தை அடைந்தார். சென்னினிது வீத்திருந்த வம்மான் தன்னை திலனகத்திரு சித்திரகூடன் தன்னுள் என்னும் நின்னான் அவனவனன் நேத்தி நாளும் எப்போதும் பெருமாள் தான் இருக்கிறார். நாளும் இறைஞ்சிமினோ தொண்டீர் நீரே, எப்போதும் இறையுங்கள், எப்போதும் அந்த ராமபிரானத்தில் பக்தியோடு இருங்கள். அவர் தான் சராச்சரங்களை முழுக்க அயோத்தியில் இருக்கிற ஒத்தர் கூட மிச்சமில்லாமல் வைகுந்தத்துக்கு கூட்டி போனார்னு கடைசி பாசுரத்திலே சொல்லி முடிக்கிறார். 10ஆம் பதிகத்தில் 10வது பாசுரத்தில் இலங்கு மணிநடுந்தோள் 4 தோன்ன விண்முழுதும் எதிர்வர தன் தாமமேவி மேவி சென்னினிது வீத்திருந்த வம்மான் திரும்ப சென்றார். இந்த பூவுலகத்தில் அவதரித்து தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா ராஜ்யத்தை 11,000 ஆண்டுகள் ஆண்டு மக்கள் அனைவரையும் கூட கூட்டி கொண்டு தன் தாம வேவினார். ஸ்ரீவைகுண்டத்து திரும்ப அடைந்தார்ங்கிற அளவுக்கு ஆழ்வார்கள் ராமபிரானுடைய சரித்திரத்தை அவதரித்ததிலிருந்து தயரதன் தன் மகனாய் தோன்னித்தது முதலா தன் உலகம் புக்க தீரா தன்னுடைய லோகத்துக்கு திரும்பி போன வரைக்கும் ஒரு சரித்திரம் பாக்கி விடாமல் ஹசிதம் பாஷிதம் செய்வ கதிர்யா எச்சசிஷ்டிதம் அப்படிங்கிற போலே பகவானுடைய அனுகிரகத்தாலே
எல்லாவற்றையும் கண்டனர். ராமபிரானை அனுபவித்தார்கள், அவனுக்கு தூதுவிட்டனர், ரட்சகனாக கொண்டனர், தத்துவ நிர்ணயம் பண்ணினார்கள், பரமபோக்கியமாக கொண்டார்கள், பல்லாண்டு பாடினார்கள். நாமும் அந்த ராமபிரான் திருவடிகளுக்கு சுவாமி மணவாள மாமன்களை முன்னிட்டு கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடி அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் வேண்டி நிற்போம். மேன்மேலும் உற்சவம் நிறைய நடந்து, இன்னும் நிறைய காலக்ஷேபங்கள் உபன்யாசங்கள் நடந்து, பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து சுவாமி மணவாள மாமன்களுடைய அனுகிரகம் பெற வேண்டும். இதை விடாமல் நடத்தி கொண்டு வரும் சபையார் அவர்களுடைய கைங்கரியமும் க்ஷேமலாபங்களுக்கும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமா திருமுனீந்திராய மாப்தனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம்